ஹே அம்மி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின், இன்றைக்கி நம்ம ஜிம்மினுக்கு தான் ஒரு ஒன் ஷாட். பிகாஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஒருத்தங்க ஜிமினாக்கு வந்துட்டு ஹை ஸ்கூலில் வந்துட்டு அவங்க பிரதரால் அப்படியே ஸ்டாப் ஆகி அப்புறம் மறுபடியும் வந்துட்டு 2 பேரும் கல்யாணம் பண்ணி லவ் பண்ணுற மாதிரி சம்திங் அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் கேட்டிருந்தாங்க. இன்னும் 2 பேர் இன்ஸ்டாவில் வந்து என்கிட்ட வேம்பயர் கிங்காக கேட்டிருந்தாங்க. நிறைய ரிக்வெஸ்ட் இருக்குது, எல்லாருக்கும் போடணுங்கிற ஆசை எனக்கும் இருக்குது. அதனால தான் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஒன் ஷாட்டாக போடலான்னு முடிவு பண்ணிட்டேன்டா. ஓகே, இந்த ஒன் ஷாட்டோட நேம் வேம்பயர் கிங் அண்ட் வேர்வல்ஃப். வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே ஜிமன் ஒரு விண்டோ சைடு அப்படியே நின்றுட்டுருக்க. அவன் கையில் ஒரு ஸ்டாரு மச்சம் இருக்குது. அது வந்து திடீர்னு க்ளோ ஆகுது. அவன் அதை இது என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்க. இப்போது அவன் கண் அப்படியே வந்துட்டு அப்படியே ரெட் கலராக மாறுது. அவனோட பல்லு 2 வெளியே வருது. அவன் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்ட்டு அவன் மூக்குக்கு அப்படியே வந்துட்டு ஏதோ பிளட் ஸ்மெல் வருது அப்படின்னு ஸ்மெல் பண்ணுறான். அவனால் முடியல கண்ட்ரோல் பண்ணிக்க. அவனை அறியாமல் அவனோட ரெட் ஐஸும் அப்படியே அந்த டீத்தும் வெளியே வரவும், ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பக்கத்தில் யாருக்கோ ஏதோ நடந்திருக்கு. அதான் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல. இல்லை, இத்தனை வருஷமாக என்ன நான் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கேன், அதே மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ட்டு அவனும் யாருக்கும் எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு கட்டன்னு ஓடி போய் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளேருந்து ஒரு பிளட் பாக்கெட் எடுத்து அப்படியே வாய்க்குள்ளே விட்டு குடிச்சிட்ருக்கான். அப்போ அவன் மேலே யாரோ கையை வைக்க டக்குன்னு திரும்புகிறான். அப்படியே பயங்கரமாக வாயில் ரத்தம் சுட்ட அப்படியே நிற்கிறான். அப்படியே ஜேகே, என்னடா அது காலையிலேயே அப்படிங்கிற. ஓ நீயா, நான் கூட வேறு யாருமான்னு பயந்துட்டேன், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்க, ஒன்றும் இல்லை, எப்போவுமே கண்ட்ரோலாக தானே இருப்ப, இப்போ எப்படி அதான் தெரியல, யாருக்கும் ஏதோ ஆயிருக்கு. அந்த பிளட்டோட ஸ்மெல் எனக்கு வருது, அதை டேஸ்ட் பண்ணணுன்னு என்னால் இதை அடக்கிக்கவே முடியல. இவ்வளோ நாளாக எது நடந்தாலும் கட்டுக்கோப்பாக இருந்ததுனால இப்போ கண்ட்ரோலாக இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதனால தான் இங்கே சேவ் பண்ணி வச்சுருக்க பிளட் எடுத்து குடிச்சிட்ருக்க அப்படிங்கிறான். சரி சரி, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் அப்படின்னு அவன் சொல்லிகிட்ருக்கு. ஆமாம், இது என்ன பிளட் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இது சிங்கத்தோடது அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்ல, ஓ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கோ அப்படின்னு கேட்குறான். நீ வேணால் டேஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னு கொடுக்குறான். அப்படியே 2 பேர் பேசிக்கிட்டு பிளட்டை என்னவோ காஃபி மாதிரி குடிச்சிட்ருக்கானுங்க. அதுவும் ஷேர் பண்ணி. இங்கே நீங்கள் ஜாகிங் போயிட்டு ஓடி வரும்போது தெரியாமல் கல் தடிக்கி கீழே விழுந்து உங்களுக்கு தான் முட்டியில் அடிப்பட்டு அப்படின்னு எழுந்து உட்காந்து அப்படின்னு ஊதிட்டு, ஐயோ கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நோண்டி வீடு வந்து சேர்ந்துடுறீங்க. உங்களுக்கு அம்மா அப்பா வந்து நீங்கள் ஸ்கூல் படிக்கும் போதே வந்து இறந்துட்டாங்க. உங்கள் அண்ணன் தான் உங்களை வந்துட்டு வளர்த்துட்ருக்கார். ஸோ உங்கள் அண்ணன் என்னாச்சுமா அப்படின்னு வந்து பார்க்க, அண்ணா கீழே விழுந்துட்டேன் அப்படிங்கிறீங்க. பார்த்து போக மாட்டேன், எப்போ பார்த்தாலும் இப்படி புரட்டியில் கண்ணை வச்சுட்டே வா திரிவா அப்படின்னு சொல்ல. அப்போ அங்கே வந்து சாராவோ அப்படியே பார்த்து சிரிக்கிறா. ஏண்டி பம்பளி மாதம்னால ஒழுங்காக பார்த்து நடக்க முடக்க தெரியாதா, எப்போ பார்த்தாலும் உருண்டுகிட்டே இருந்தா இப்படி தாண்டி அப்படின்னு சொல்ல, போடி எருமை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் கண்ணாடியை சரி பண்ணிக்கிட்டு அப்படியே போகிறீங்க. பார்க்கறதுக்கு நீங்கள் அப்படியே குட்டியாக உருண்டையாக இருப்பீங்க, நல்லா சப்பியாக கண்ணாடி போட்டுட்டு பார்க்கறதுக்கே வந்துட்டு ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரி பழம் மாதிரி இருப்பீங்க. ஸோ அவள் நல்லா அவங்களை கிண்டல் பண்ண, நீங்கள் அவளை முறைச்சிட்டு உள்ள அப்படின்னு நோண்டி அவள் இப்போ பின்னாடியே வந்து, சரி மூஞ்சி தூக்கி வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டா, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுடி ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்ல. நீங்கள் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரும். அவள் அவங்க காலில் உள்ள காயத்தை அப்படி க்ளீன் பண்ணி மருந்து வைக்கிறா. வலிக்குதுடி அப்படிங்கிறீங்க. சரி அவ்வளோதான், அப்படி எங்கடி போய் விழுந்து வாரினேன் அப்படின்னு. ஜாகிங் போயிட்டு வந்தேன்னா அப்போது சடனாக என் கண்ணாடி முன்னாடி ஃபோக் மாதிரி அப்படியே ஃபார்ம் ஆயிடுச்சுடி, அதான் கண்ணு தெரியல, டக்குன்னு தடுக்கி கீழே விழுந்துட்டேன் அப்படிங்கிறீங்க. அப்பாவியாக மூஞ்சி வச்சுட்டு, பைத்தியம் பார்த்து போக மாட்டேன், போன ஜாகிங் யார் இப்போ சொன்னா, நீங்களா தானே நான் குண்டா இருக்கேன்னு கிண்டல் பண்ணுறீங்க. ஜாகிங் போய் லூஸு ஜாகிங் போனால் மட்டும் பத்தாது, ஜங்க் ஃபுட்டை கட் பண்ணணும். அது என்னடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக் உங்கள் பக்கத்தில் அதை எடுத்து காட்டுறா. நீங்கள் கொடு, அது கொஞ்சம் ஸ்நாக்ஸு. ஏன்டி இவ்வளோ காலையில் ஜாகிங் போகிற நீ இவ்வளோ பெரிய மூட்டை நிறையா ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போகிற, இந்த உலகத்துலேயே ஜாகிங்கு கூட ஸ்நாக்ஸோட போன மாதிரி நீயாக தாண்டி இருப்ப. இந்த ஜங்க் ஃபுட்டை ஃபஸ்ட்டு கட் பண்ணு, அப்புறம் தானாக வெயிட் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அவசிரிக்கா. பூடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை வாங்க. சரி எனக்கு ஒன்று கூட அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட இந்த அப்படி போடி, இப்போ தான் ரொம்ப இது பண்ணால் நான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட நீங்கள் லேஸ் பாக்கிட்ட பிடிங்கிட்டு ஓடா, அப்படியே குண்டூஸ் கொஞ்சோன்னு குடுடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து பிடிக்க வரா. 2 பேரும் இப்படி சோஃபாவை சுற்றி ஓடிட்டுருக்கீங்க. அப்போது கரெக்டாக அவங்க அண்ணன் வந்து, 2 பேரும் இப்படியே ஓடிட்டு இருந்தா என்ன அர்த்தம், 2 பேருக்கும் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே போகணுன்னு ஐடியா இல்லை அப்படிங்க. ஆமாம்
இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டோம், வேலைக்கு போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தோ வரோண்ணா அப்படின்னு சொல்லி இப்போ சண்டையெல்லாம் விட்டு 2 பேர் ரெடி ஆகிட்டு அப்படியே வந்து சாப்பிட உட்கார. அவன் தான் டிஃபன்லாம் எடுத்து வைக்கிறான். 2 பேர் சாப்பிட்டு சரிண்ணா நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க, பத்திரமா இருங்க அப்படிலாம் சொல்ல, ஏய் வாளுங்களா அப்படின்னு சொல்லி அவன் காதை பிடிக்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சரி போயிட்டு வரோம் அப்படின்னு நானும் கிளம்புறேன் அப்படின்னு அவனும் அவனோட வேலைக்கு கிளம்பிடுறான். இப்போ அப்படியே வந்துட்டு நீங்களும் சாராவும் ஒரே இடத்துக்கு தான் வந்துட்டு இன்டர்வியூக்கு வந்திருப்பீங்க. ஸோ 2 பேருக்குமே வேலை கிடச்சிது. 2 பேரும் அப்படியே வந்துட்டு உள்ளே வரீங்க. இங்கே ஜிமினோ வந்துட்டு அவனோட க்ளான் ஆளுங்க முன்னாடி நின்றுட்டுருக்கான். ஏன்னா வேம்பையருக்குன்னு ஒரு கூட்டம், அவங்களுக்குன்னு ஒரு இது வேர்ல்டு. ஸோ அதில் வந்துட்டு அவன் தான் கிங்கு. அவனை வந்து எல்லோரும் கூப்பிட்டு அப்படியே அவன் முன்னாடி வந்து நில் பண்ண எல்லோரும் எழுதுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எதுக்கு சீக்கிரமாக இந்த அவசர கூட்டம் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கேட்குறான். நாளுக்கு நாள் இந்த உல்ஃபோட பிரச்சனை அதிகமாகிட்டே இருக்குது, என்ன சொல்கிறீங்க? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேம்பயரில் 2 பேர் இறந்து போயிருக்காங்க. அவங்க அப்படியே பாடியை கொண்டு போட்டு இங்கே பாருங்கள், இவங்க 2 பேர்த்தையும் அந்த வேர்வுல்ஃப் கொன்னுடுச்சு. இப்படியே விட்டால் நம்ம இனமே அழிஞ்சு போயிடும். இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டணும். உங்கள் அப்பா அம்மாவை கூட கொன்னது அந்த வேர்வுல்ஃப் தான். இன்னும் அவங்க தலைவன் சும்மா இருக்க மாட்டேங்கிறான். இன்னும் ஆளுங்களை ஏவி விட்டுக்கிட்டே இருக்கான். இப்படி நம்ம ஆளுங்க கொஞ்சம் கொஞ்சமாக இறந்து போனால் கடைசியில் வேம்பயர்னு ஒரு இனமே இல்லாமல் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே பயந்துக்க ஜிமினும் ஜேக்கவும் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஜிமினும் அமைதியாக இருங்க, பயப்படாதீங்க, நான் இருக்கிற வரைக்கும் யாருக்கும் எதுவும் நடக்காது. நானும் அந்த வேர்வுல்ஃபை எப்படி அடக்கிறதுன்னு தான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இன்னும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது பண்ணுவேன். இனிமேல் யாரும் உயிர் போகாது, அதுக்கு நான் கேரண்டி. நான் இனி பாதுகாப்பை பலப்படுத்துகிறேன். எல்லோரும் நீங்களும் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருங்க. உங்களோட எல்லை உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், அதுக்குள்ளேயே இருங்க, மீறி போகாதீங்க. அப்படியே போனாலும் எல்லோரும் சேர்ந்தே இருங்க, இந்த வேர்வுல்ஃப்கிட்ட தனியாக மட்டும் மாட்டாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ அரசி அப்படின்னு ஒருத்த வந்து முன்னாடி நிற்க, என்ன அப்படிங்கிற மாதிரி ஜிமின் பார்க்குறான். எங்களுக்கு ஒரு யோசனை இருக்குது, அதை நீங்கள் செஞ்சிங்கன்னா நம்ம வேம்பயர் இனம் பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்க. என்ன எதுவானாலும் செய்கிறதுக்கு நான் தயாராக தான் இருக்கேன், சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்க. அப்போ அவனும் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும். என்ன? ஆமாம், ஆனால் அதுக்கு உங்களுக்கு ஒரு சோல்மேட் வேணும். என்ன சொல்கிறீங்க? ஆமாம் அரசி, உங்களோட சோல்மேட்டை மொத்தம் நீங்கள் கண்டுபிடிக்கணும். உங்களோட சோல்மேட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு உணர்வு ஏற்படும். அதுதான் உங்கள் சோல்மேட்டை நீங்கள் பார்த்ததுக்கான அறிகுறி. அப்போது இதோ அப்படின்னு சொல்லி அவன் கையை பிடிச்சி, இந்த மச்சம் இருக்கே, இது ராஜவம்சத்தை சேர்ந்தது. அதோட இணையை தேடும்போது கரெக்டாக கண்டுபிடிக்க தான் இது உதவும். இதே மாதிரி மச்சம் உங்களோட சோல்மேட்டுக்கும் இருக்கும். அந்த மச்சம் உங்களுக்கு எப்படி க்ளோ ஆகுதோ அதே மாதிரி அவங்களுக்கும் ஆகும். அப்போது நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். என்ன சொல்லிகிட்ருக்கீங்க? ஆமாம், நீங்கள் உங்களோட சோல்மேட்டை தான் கல்யாணம் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு பிறக்க போகிற குழந்த ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அதை விட அவங்களோட பவரும் சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கும் போது நீங்கள் இன்னும் வேர்வுல்ஃபை எதிர்த்து நிற்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய பவர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல. இப்போ நான் வேர்வுல்ஃபை என்னாலே தனியாக வந்துட்டு சமாளிக்க முடியும், அதுக்காக நீங்கள் தான் விட மாட்டேங்கிறீங்க. நம்மளோட இனம் அழிஞ்சு போயிடக்கூடாது தான் நானும் பொறுமையாக இருக்கேன். இப்போ நான் எங்கே போய் சோல்மேட்டை தேடுறது அப்படிங்கிறான். கண்டிப்பாக சீக்கிரமே உங்கள் கண்ணில் அவங்க படுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. சரி, இப்போ எதுக்காக கூப்பிட்டீங்க? இதானா? சரி, இப்போ இவங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது பண்ண பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் பாடியையும் வந்துட்டு அவன் வந்து அவனோட பிளட்டை வச்சு உயிர் கொடுக்க முடியுதான்னு ட்ரை பண்ணி பார்க்குறான். ஏன்னா ஜிமினோட பிளட் ரேர், வேம்பயர்லேயே வந்துட்டு அவனுக்கு மட்டும் இந்த பவர் இருக்குது. அவனால் அவனோட பிளட்டை கொடுத்து அதை யாராவது குடிச்சாங்கன்னா அவங்களுக்கு உயிர் வந்துடும். ஸோ வந்துட்டு அவங்க இந்த 2 பாடி முன்னாடியும் அப்படியே வந்து பிளட்டை கட் பண்ணி வாயில் வைக்கிறான். கொஞ்சம் உயிர் இருந்தால் கூட காப்பாற்றிடலாம் அப்படின்னு. அதில் ஒருத்தனுக்கு கொஞ்சம் உயிர் இருக்கு. ஸோ ஜிமினோட பிளட்டு அப்படியே அவன் வாய்க்குள்ளே விட அப்படியே எழுந்து உட்காந்துறான். இன்னொருத்தன் செத்துட்டான், இவன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்ல. சரி, அவனை எப்படி அடக்கம் பண்ணணுமோ அதை பண்ணிடுங்க அப்படின்ட்டு அப்போது இவன் வேம்பயருக்கே உண்டான நீலூர் பண்ணி அவனுக்கு வந்துட்டு எல்லாம் வழிமுறையெல்லாம் பண்ணி அமுச்சு வைக்கிறாங்க. ஜிமின் அதெல்லாம் முடிச்சுட்டு ஜேகேவும் ஜிமினும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கரெக்டாக கிளம்புனவங்க அடுத்த நிமிஷம் ஆஃபீஸ் முன்னாடி தான் வந்து நிற்கிறானுங்க. அப்புறம் இப்போ வேம்பயராக இல்லை, அப்படியே மனுஷனாக மாதிரி அவன் ஆஃபீஸ் விஷயத்தை பற்றி அப்படியே மேனேஜர்கிட்ட சொல்லுங்கள். ஓ, நேற்று நம்ம வந்து இன்டர்வியூ நடத்தினோம்ல, அதில் எத்தனை பேர் செலக்ட் ஆகிருக்காங்க? சரி, யார் யாருக்கு எந்த பிளேஸ்மெண்ட்னு சொல்லிட்டீங்களா? ஓகே அப்படின்னு பேசிகிட்டே அப்படியே உள்ளே போகிறான். வந்து அவன் கேபினில் உட்காந்து அடுத்த நிமிஷம், இப்போ நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட உள்ளே வந்திருப்பீங்க. ஸோ நீங்களும் மேனேஜரை பார்த்ததோ அவரோ, நீங்கள் ஜிமின் சாருக்கு தான் வந்துட்டு பிஏவாக அப்பாயிண்ட் ஆகிருக்கீங்க, சாரை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்ல. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வரீங்க. இங்கே ஜேகேக்கு தான் வந்துட்டு பிஏவாக சாரா வந்திருப்பா. ஸோ அப்படியே நீங்கள் வந்துட்டு அப்படியே ஜிமின் முன்னாடி எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு நாக் பண்ண. அவனோ எஸ் அப்படின்னு சொல்லிட்டு
கண்ணை வந்து ஃபைலை விட்டு எடுக்கலை, அப்படியே தான் குனிஞ்சு ஃபைல் பார்த்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே உள்ளே வர அவனுக்கு இந்த ஸ்மெல்லு ஒரு மாதிரி செம்மையாக இருக்குது. இது என்ன ஃப்ரீக்ரன்ஸ், நல்லா இருக்கே, என்ன பாடி ஸ்ப்ரேயாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்காடிங்க. குட் மார்னிங் சார், ஐம் ஹீரா, உங்களோட நியூ அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்ல, ஓ அப்படின்னு சொல்லிட்டு நைஸ் டு மீட் யூ அப்படின்னு அவன் கை நீட்ட நீங்களும் அப்படியே கை கொடுக்குறீங்க. 2 பேரோட கையும் டச் ஆனதும் ஒரு ஷாக் அடித்த ஃபீலு. அப்படியே ஜிமின் உங்களை பார்க்க நீங்களும் அவனை பார்க்குறீங்க. உங்களுக்கும் என்னடா இது கையில் ஐஸ் கட்டி தூக்கி வச்ச மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்க. அவளும் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஒன்றும் இல்லை, உங்கள் கை ரொம்ப சில்லுன்னு இருக்குது அப்படிங்கிறீங்க. அது ஏசினால் இருக்கும் அப்படிங்கிறான். ஓ, ஏசினால் எவ்வளோ சின்ன இருக்குமா கை அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டுருக்க. இப்போ அவன் கையை பார்க்குறான். அவன் கையில் உள்ள அந்த ஸ்டார் மச்சம் இருக்கலாம், திடீர்னு அது அப்படியே ஷைன் ஆக ஆரம்பிக்குது. இது என்ன ஷைன் ஆகுது? இல்லையே, அதுக்கு வாய்ப்பே இல்லை. இவ்வளோ சாதாரண ஒரு பொண்ணு, மனிஷ பொண்ணு, அவ்வளோ எப்படி நமக்கு சோல்மேட்டாக இருப்பா? இவனுங்க ஒன்று சும்மா இருக்காமல் சோல்மேட் அதே இதுன்னு கிளப்பிக்கிட்டு அவன் மண்டக்குள்ளே அதே ஓடிட்டுருக்கு. யாரை பார்த்தாலும் அப்படி தோணுது, இப்போ சாதாரண பொண்ணு, இவளால் எப்படி எனக்கு உதவி பண்ண முடியும்? ஒரு பவரும் இல்லாதவளாக இருப்பா அப்படி இப்படின்னு அவன் நினச்சிட்டு அப்படியே யோசிச்சுட்டு நிற்காதீங்க. சார் சார் அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருக்கீங்க. அவனை வாட் அப்படின்னு உங்களை அப்படியே பார்க்க நீங்கள் பயந்து, சார் அது வந்து உங்கள் ஷெடியூல் அப்படின்னு சொல்ல வர, அவுட் அப்படிங்கிறான். சார் அப்படிங்கிறீங்க. ஐ சே யூ கெட் அவுட் அப்படின்னு கத்த நீங்கள் பயந்து போய் என்னாச்சு இவருக்கு திடீர்னு இப்படி கத்துறாரு அப்படின்னு பயந்து கடைன்னு கதவை தந்துட்டு ஓடி உங்கள் கேபின்க்கு ஓடிடுறீங்க. இங்கே ஜிம்மின் அப்படியே தலையில் வச்சுட்டு உட்காந்துடுறான். என்ன ஆகுது நமக்கு, ஏன் நம்ம இவளை பார்த்து இப்படி தடுமாறுறோம் அப்படின்ட்டு அவன் யோசிச்சுட்டு அப்புறம் அப்படியே அவனோட ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். நீங்களும் இங்கே கேபின்க்கு வந்ததுக்கப்புறம் ஜிம்மின் பக்கத்துலேயே போகல, நீங்கள் அங்கேயே உட்காந்து உங்களோட ஒர்க்கெலாம் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்படி டைம் ஆகி நைட்டு ரொம்ப நேரம் ஆகிடுது. நீங்களும் எதுவுமே சொல்லலையே, நம்ம எப்படி போகிறது, நம்ம தான் ஒரு அப்படின்னு யோசிச்சுட்டு நீங்கள் எங்கேயும் போகவே இல்லை, உட்காந்து வேலையை பார்த்துட்டு கவனிக்காமல் விட்டுடுறீங்க. டைம் ஆகிடுச்சு, எல்லோரும் போய் நீங்கள் மட்டும் வேலை பார்த்துட்டு இருக்கோம். அப்போ ஏதோ ஸ்டாப்லர் பின் அடிக்கும் போது கையில் கூட அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ப்ளட்டு கரெக்டாக கீழே சுட்டும் போது அந்த ஸ்மெல் நல்லா ஜிம்மினுக்கு தெரியுது. அவனும் இது என்ன ஹியூமன் பிளட் ஸ்மெல்லு, எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்மெல் பண்ணிவிட்டு அப்படியே என்ன சொல்கிறது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அப்படியே உங்கள் பின்னாடி வந்து நிற்கிறான். அந்த பிளட்டை பார்த்ததுமே அவன் கண்ணெல்லாம் அப்படியே ரெட்டாகி அந்த நகம்லாம் வந்து பல்லாம் வந்து அப்படியே உங்கள் பின்னாடி அப்படியே பக்கத்தில் வந்து நிற்கிறான். உங்கள் பக்கத்தில் ஏதோ ஒரு நிழல் தெரிகிற மாதிரி இருந்து நீங்கள் டக்குன்னு திரும்ப அப்போ ஜிமின் அப்படியே வந்துட்டு இப்போ நார்மலாக நிற்கிறான். நீங்கள் சார் நீங்கள் அப்படிங்கிறீங்க. அவனும் உங்கள் கையை டக்குன்னு பிடிக்க நீங்கள் சார் அப்படின்னு பார்க்க என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். அது ஸ்டாப்லர் பின் கையில் பட்டுருச்சு சார் தெரியாமல். ஓ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபஸ்ட் எய்ட் கிட்ட எடுத்து அப்படியே வந்து க்ளீன் பண்ணி மருந்து வச்சு விட்றான். அப்புறம் வந்துட்டு பேண்டேட்லாம் போட்டு விட்றான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு பரவாயில்ல சார் அப்படிங்க. யூ இடியட், இவ்வளோ நேரம் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கோ? டைம் என்னன்னு பார்த்தேன்ல, மணி 9 ஆச்சு. எப்போயோ ஆஃபீஸ் முடிஞ்சு எல்லோரும் போயிட்டாங்க, நீ மட்டும் இங்கே உட்காந்து என்ன பண்ணிகிட்ருக்க? அது வந்து எனக்கு தெரியல எப்போ போகிறதுன்னு, எல்லோரும் போயிட்டாங்க, ஃபர்ஸ்ட் டே வேறு, நீங்கள் எதுவுமே சொல்லலையா, அதான் சார் கேட்காம போனோம் அப்படின்னு சொல்லி பயந்துட்டு உட்காந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல லூஸு அப்படின்னு வச்சுட்டு டைம் ஆச்சு கிளம்பு. அப்புறம் இந்த லேட் ஆகிடுச்சு, பாஸ் கொண்டு வந்து வீட்டில் விடுவார், இந்த மாதிரிலாம் நினச்சிட்டு இருந்தேன்னா அதெல்லாம் அடியோடு அழிச்சிரு. எக்ஸ்ட்ரா டைம் வேலை பார்த்து இம்ப்ரெஸ் பண்ணுறது, அப்புறம் சொல்லாததெல்லாம் செய்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கக்கூடாது, புரியுதா அப்படின்னு கேட்குறான். அப்படின்னு மண்டையாடிடு. ஏதோ தெரியாமல் இன்றைக்கி ஒரு நாள் இப்படி பண்ணிட்டேன், அதுக்கு எதுக்கு இவர் இப்படி கத்துறாரு அப்படின்னு உங்களுக்கு காலியாக வந்து அடக்கிட்டு அவனை பார்க்குறீங்க பாவமா. ஓகே கோ அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படின்ட்டு உங்களோட திங்ஸ் எல்லாம் எடுக்கிறேன் கீழெல்லாம் வர போகிறீங்க. ஓ ஷிட், சரியான கிளம்ஸி அப்படின்னு சொல்லாமல் பார்க்க நீங்கள் இருங்க சார் எடுத்துகிட்டு போயிடும் அப்படின்னு எல்லாத்தையும் அள்ளி பேக்கில் போட்டுட்டு ஓகேன்னு அப்படியே ஓடுறீங்க. சாராவோ வீட்டுக்கு வந்துருப்பா, நீங்கள் வந்துட்டீங்கன்னு நினச்சி அவள் பாட்டுக்கு வந்துட்டு இந்த பைத்தியம் இன்னும் வீட்டுக்கு வரலையா, எனக்கு தான் கொஞ்சம் ஓவர் டைம் நினச்சேன், அவளுக்குமா சே ஒரு ஃபோன் பண்ணி கேட்டுருக்கலாம், நானும் ஃபோன் பண்ண வந்துட்டு அந்த லூஸும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லினா அவள் புலம்பிக்கிட்டு சரி ஆஃபீஸ்லேயே போய் பார்க்கலாமா அப்படின்னு நினச்சிட்ருக்கா. இங்கே அப்படியே ஜிமினோ அப்படியே வீட்டுக்கு வந்துடுறான். அவனும் நீங்களும் வீட்டுக்கு கிளம்புனவங்க வீட்டுக்கு போயிட்டீங்க, சாரா வெளியே வர நீங்கள் உள்ளே போக கரெக்டாக இருக்காவ, இவ்வளோ நேரம் என்னடி பண்ணிகிட்டு இருந்தா அப்படின்னு கேட்க
அது எம்டி சொல்லாமல் எப்படி வர்றது? அதான் அவருக்கு நான் தானே பிஏ. அவர் வேறு அங்கேயே உட்காந்துட்டு இருந்தாரா. நான் பாட்டுக்கு வந்து அதான் ஃபர்ஸ்ட் டேலேயே வேலை போயிருமோன்னு பயந்துக்கிட்டேன். அட முண்டோம், அவர்கிட்ட கேட்டுட்டு கிளம்பி வர வேண்டியது. வீட்டுக்கு வந்துட்டேன்னு நினச்சிட்டுல நான் இருந்தேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கா. இங்கே ஜிமினோ அப்படியே வந்து கவுச்சில் அப்படின்னு வந்து உட்காரான். கண்ணெல்லாம் ரெட்டாக இருக்குது. அப்படியே அந்த டீத்தும் வந்துடுது. ஜேகே என்ன ஆச்சு இன்னைக்கு இப்படி இருக்கா அப்படின்னு வந்து கேட்டு பக்கத்தில் உட்கார. அதுவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் என்ன நடந்ததுன்னு ஜிமின் சொல்கிறான். ஆக்சுவலி ஜிமின் உங்களை கடிக்கலான்னு சொல்லிட்டு தான் வேகமாக பின்னாடி வந்து நின்றுப்பான். கரெக்டாக உங்கள் கழுத்தை கடிக்கலான்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்கள் கிட்ட வரும்போது தான் உங்கள் கழுத்தில் அதே மாதிரி ஸ்டார் மச்சம் இருக்கிறத கவனிச்சிருப்பான். அந்த மச்சமும் வந்துட்டு அவன் கையில் எப்படி க்ளோ ஆகுது அதே மாதிரி அங்கே ஷைன் ஆகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே அவனோட டீத் உள்ளே போயிருக்கும். கண்ணெல்லாம் மாறி அப்படியே நின்றுட்டு இருந்திருப்பான். அவனே ஷாக்கில் இருக்கும்போது தான் நீங்கள் திரும்பியிருப்பீங்க. ஸோ நீங்கள் பார்க்கும்போது அவன் நார்மலாக இருந்திருப்பான். அப்புறம் வந்துட்டு அதை தான் இப்போ நினச்சிட்டு அப்படியே ஜிக்கிக்கிட்ட அது எப்படிரா இட்ஸ் நாட் அ பாசிபிள் அப்படிங்கிறான். என்னாச்சு ஃபஸ்ட்டு அதை சொல்லு அப்படிங்கும்போது இதை சொல்லி காமிச்சிட்டு என்னால் நம்பவே முடியலடா. ஒரு ஹியூமன் சாதாரண பொண்ணு அவள் எப்படி என்னோட சோல்மேட்டாக இருக்க முடியும்? சின்ன வயசுலேயே எனக்கு சோல்மேட்டாக இருக்கிறவங்க ஒரு வேம்பயராக தான் இருக்க முடியும்னு சொல்லி தான் நான் ஆசைப்பட்டவளை கூட விட்டு விலகி வந்தேன் அப்படின்னு ஜிமின் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி ஏதோ யோசனை பண்ணா. ஜேகே புரியுது, நம்ம நார்மல் பீப்புள் கிடையாது, நம்ம வேம்பயர்ஸ். ஸோ ஹியூமன்ஸோட நம்மளால் இருக்க முடியாது, அதுதான் உண்மை. அதனால தான் உன்னை விலகி இருக்க சொன்னாங்க. ஆனால் அப்படிங்க ஜிமினால் உங்களை மறக்கவே முடியல. ஆக்சுவலி ஜிமின் நீங்கள் எல்லாமே ஒரே ஸ்கூல் தான் படிச்சிருப்பீங்க. ஜிமின் வந்து உங்களை நீங்கள் வந்து அந்த ஸ்கூலுக்கு வந்து 5th வரை வேறு ஸ்கூல் படிச்சுட்டு 6th தான் அங்கே போய் சேர்றீங்க. அங்கே தான் உங்கள் பிரதரும் படிக்கிறனால உங்களை சேர்த்து விட்டுருப்பாங்க. 9th படிக்கும் போது தான் நீங்கள் 6th சேர்ந்துருப்பீங்க. ஆக்சுவலி வந்து ஜிமினுக்கும் உங்கள் பிரதருக்கும் தான் போட்டியே எப்போவுமே. 2 பேரும் தான் வந்துட்டு படிப்பானாலும் ஸ்போர்ட்ஸ் ஆனாலும் 2 பேரும் அப்படி தான் இருப்பாங்க. இதெல்லாம் எதுவும் தெரியாது உங்களுக்கு. நீங்கள் வந்து 6th நீங்களும் சாராவும் வந்துட்டு சேர்ந்துருக்கீங்க. அப்போ வந்துட்டு இப்போ எப்படி அடிச்சுக்கிறீங்க அதே மாதிரி நீங்கள் அழுதுட்டு அப்படியே என்கிட்டேருந்து பிடுங்கிட்டா கொடடி அப்படின்னு அழுதுகிட்டே வர. அப்போ ஜிமினோ ஹே இருடா வரேன் அப்படின்னு ஜேக்கிட்ட சொல்லிவிட்டு அவன் அப்படியே வர. இவன் என்ன திடீர்னு எங்கே ஓடுறான் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம கிளாஸ் ரூம் போகணும் ஜேகே போக. இப்போ வந்து ஜிமினோ ரசகுல்லா என்னன்னு அழுதுட்ருக்க அப்படின்னு உங்களை வந்து பார்க்க நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. நான் வந்து இங்கே தான் படிக்கிறேன். இந்த பக்கமாக போனேன், இங்கே ஒரு ரசகுல்லா உருண்டு வந்து அழுகிறத பார்த்தேன்னா பாவமாக இருந்துச்சு, அதான் வந்து கேட்டேன். நீங்களும் என்ன கலாய்க்கிறீங்க அப்படின்னு அழுக. சரி உனக்கு என்ன வேணும் சொல்லு, ஏன் அழுகிற அப்படின்னு உங்களோட அப்படியே சப்பி சீஸை பிடிச்சி அப்படியே தொடச்சி விட்டு கண்ணத்தெல்லாம் அப்படியே பிடிச்சி தொடச்சி. சரி அழாத, ஃபஸ்ட்டு உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் அழுற சொல்லு, யாரும் எதுவும் சொன்னாங்களா சொல்லு, நான் இந்த ஸ்கூலில் டான் தெரியுமா அப்படின்னு சொல்ல. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஏன் அப்படி பார்க்குறேன், உண்மைதாம்மா நான் பெரிய ரவுடி, என்கிட்ட சொல்லு யாராக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்ல. அதுவா என் கூட பிறந்த ஒரு வாள். ஓ பிரதரா சிஸ்டரா? சிஸ்டர் என்ன பண்ணாங்க? நான் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன்னா பேக்கில், அதெல்லாம் அவன் எடுத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லி நீங்கள் அழுக. இதுக்கு அழுகிற? நீ எத்தனாவது படிக்கிற? நான் 6th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறீங்க. 6th படிக்கிற குழந்த மாதிரி அழுதுட்டுருக்க அப்படின்னு நீங்கள் பார்க்க. எனக்கு இப்போ அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடம் பிடிக்க. சரி உனக்கு என்ன சிப்ஸு ஸ்நாக்ஸ் தானே வேணும், நானே வாங்கி தரவா? இல்லை வேணாம், அம்மாவுக்கு தெரிஞ்சால் திட்டுவாங்க, அண்ணாவுக்கு தெரிஞ்சால் அடிப்பான். அதெல்லாம் யாருக்கும் தெரியாது. உனக்கு ஸ்நாக்ஸ் வேணும்னா என்கிட்ட கேளு, நான் வாங்கி தரேன். நீங்கள் எனக்கு வாங்கி தரணும்? அதாண்டி தெரில, பார்த்தோன்னே என்னமோ உன்னை பார்த்து பேசணும் போல் தோணுதே அப்படின்ட்டு அவன். ஐயோ இப்போ அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணணுமா? உனக்கு ஸ்நாக்ஸ் வேணுமா வேணாமா? வேணும். அப்போ என் கூட வா அப்படின்னு உங்கள் கையை பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் அப்படியே பின்னாடியே போக. ஆனால் கேண்டீனில் போய் அவன் பாட்டுக்கு காசை கொடுத்து உங்களுக்கு என்னெல்லாம் கேட்குறீங்களோ அதெல்லாம் வாங்கி கொடுக்க. நீங்கள் கேண்டீனில் உட்காந்து மொக்குன்னு மொக்குறீங்க. இங்கே சாரா என்ன ஸ்நாக்ஸை போடுங்கன்னா நேரம் வந்து நம்மக்கிட்ட கேட்டு அழுவான்னு பார்த்தா ஆளையே காணோம் அதையும் சொல்லிவிட்டு அவள் வரும்போது அதுக்குள்ளே ஜிமின் சரி எனக்கு கிளாஸுக்கு நேரம் ஆச்சு, நீ பார்த்து உன் கிளாஸ் ரூம் போயிருப்பியா அப்படின்னு அப்படியே ஐஸ்கிரீம் நக்கிட்டே சொல்ல. ஹே குழந்த அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மண்டையை பிடிச்சி ஆட்டிட்டு அப்படியே டிஷ்யூ எடுத்து மூக்கெல்லாம் தொடச்சி விட்டு பாரு இப்படிலாம் அப்பிக்கிட்டு சாப்பிடாத என்ன, ஒழுங்காக சாப்பிட்டு கிளாஸுக்கு போகிறேன் என்ன, இது போதும்ல இப்போ அப்படின்னு கேட்குறான். அப்படிங்கிறீங்க. சரி அப்படின்ட்டு அவன் சிரிச்சுட்டே போயிடான். கரெக்டாக போகும்போது தான் இவன் சாரா வரான். ஏய் தின்னி மூட்டை, உனக்கு யார் காசு கொடுத்தா இவ்வளோ ஸ்நாக்ஸ்
கத்தாதடி, அண்ணனுக்கு தெரிஞ்சா அடிப்பான் தெரியுதுல. அப்புறம் யார்கிட்ட போய் வாங்கினேன், இரு சொல்கிறேன் அடி. சாரா பக்கம் நீங்கள் பிடிச்சி ப்ளீஸ்டி இல்லை பாதி உனக்கு தரேன்டி, சொல்லாதடி. சரி இந்த டீல் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட்றேன். நீங்கள் அப்படியே அவ்வளோ மாறிக்கா. சரி யார்கிட்ட ஆட்டையை போட்ட? நான் யார்கிட்டையும் ஆட்டையெல்லாம் போடல. ஒரு அண்ணா எனக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. எதா அண்ணாவா? நம்ம அண்ணா அடிக்க மட்டும்தான் அடி செய்வான், அவன் கிடக்கிறான் பைத்தியக்காரன். இது வேற ஒரு அண்ணா, அழகாக இருந்தாங்க. இப்படியா? ஐயோ, அந்த அண்ணாவை எனக்கு காட்டுடி. எதுக்கு? நீயும் சேர்ந்து ஸ்நாக்ஸ் வாங்கிக்கிறதுக்கா? சட தின்னி மூட்டை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரெண்டு ஜாலியாக பேசிகிட்டு அதை சாப்பிட்றீங்க. இப்படியே தான் அவங்களோட இது வந்து ஸ்கூல் டேஸ் போயிட்டுருக்கு. நீங்கள் ஒவ்வொரு இயர் போகும்போதும் ஜிமினோட உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் எப்போவுமே இதே ஆகலை, அப்படியே கண்டினியூ ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் அவனை எங்கே பார்த்தாலும் அவன்கிட்ட பேசுகிறது, அப்புறம் அதே மாதிரி ப்ளே கிரவுண்டில் அவன் விளையாண்டுட்டு இருக்கும்போது நீங்கள் போய் நின்று பார்க்குறது, அவனும் அவங்கக்கிட்ட பேசுகிறதுன்னு இப்படியே தான் டேஸ் போயிட்டுருக்கு. எப்போவுமே உங்களுக்கு ஒரு லாலிபாப்போட தான் வருவான். வந்ததுமே உங்களை பார்த்து அதை கொடுத்துட்டு தான் போவான். அப்போ சாராவும் பார்க்குறா, யாரடி அவர்? நான் சொன்னல ஒரு அண்ணா, அது இவர் தான் அப்படின்னு நீங்கள் சொல்ல, அதே நான் உனக்கு மட்டும் லாலிபாப் வாங்கி தரோம், ஒழுங்காக எனக்கும் சேர்த்து வாங்கி தர சொல்ல, இல்லை அம்மாட்ட போட்டு கொடுத்துறேன். ஐயோ சரிடி கிராதைக்கு போட்டு கொடுத்துறோம் அதை. அம்மா கூட பயப்பட மாட்டேனே, நம்ம அண்ணன்கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு. ஐயோ அவன் லூசு பயல்கிட்ட மட்டும் சொல்லிடாத, அடிப்பான். சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே ஜாலியாக இப்போ பார்த்தாலும் ஜிமின் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறது, உங்களை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறது. உங்கள் பிரதரை விட உங்களுக்கு ஒன்றுனா முன்னாடி இவன் தான் நிற்கிறான். சேக்கே என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு. மச்சான் என் ரசகுல்லாடாவ, இது ரசகுல்லாவா? ஆமாம் மச்சான், க்யூட்டாக இருக்கால, அப்படி போகுதா கதை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனுங்க +1 படிச்சுட்ருக்கானுங்க. அப்போ ஒரு பையன் உங்ககிட்ட லவ் லெட்டர் கொடுக்குறான். இப்போ நீங்கள் அப்படியே இதை வாங்கலாமா வேணாமா, என்ன லெட்டர் இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிதிக்கான்னு முழிச்சிட்ருக்க. அப்போ அவனும் வெறும் லெட்ரு கொடுத்தா வாங்க மாட்டா, இவ தான் திணி பண்ண ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு லாலிபாப் எடுத்து, இந்த லாலிபாப், இந்த லெட்ரிஸ் இதை அப்படியே வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி நீட்டாக நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அப்போ கரெக்டாக ஜிமினோ அங்கே அவன் கையை அப்படியே பிடிச்சி முறிக்க, ஆனால் அவன் கத்த இங்கே ஜிமினுக்கோ, யாருக்கிட்டடா லவ் லெட்டர் கொடுக்குற? இந்த ஹோல் ஸ்கூலுக்கே தெரியும் அவள் என்னோட ஆளுன்னு, நீ ஏன் முன்னாடியே அவளுக்கு லவ் லெட்டர், அவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டே நீ அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி முறிக்க. நீங்கள் அப்படியே பேன் பார்த்துருக்கேன். யார் லாலிபாப் கொடுத்தாலும் வாங்கிக்குவேன் நீ அப்படிங்கிற வரையும் உங்களை பார்க்க, நான் தான் வாங்கவே இல்லையே அப்படிங்கிறீங்க. வாங்குற மாதிரி தானடி பேன் பார்த்துட்டு தான், அதான் டெய்லி உனக்கு லாலிபாப் நான் வாங்கி தரல, அப்புறம் என்ன, நான் அவன்கிட்ட கேட்கவே இல்லை அப்படிங்கிறீங்க. இங்கே நின்று என்ன பண்ணிகிட்ருக்க? சும்மா உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். நிஜமா? ஆமாம். சரி நான் அப்புறம் பேசுகிறேன், கிளாஸ் ரூம் போ. நீங்கள் அவனை உன்னை கிளாஸ் ரூம் போன்னு சொன்னேன். சரி போகிறேன். என் லாலிபாப் அப்படிங்கிறீங்க. இந்தா அப்படின்னு சொல்லி கொடுக்க, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணுன்னு ஓட. ஐயோ என் ரசகுல்லா அப்படிங்க. ஜேகே போதும், அங்கே ரசித்தது, இங்கே அவன் கையை போட்டு பிணைஞ்சிட்ருக்க, அதை என்னான்னு கவனி. அவனும் அங்கே அண்ணா விட்டுருக்கண்ணா, தெரியாமல் கொடுத்துட்டேன், இனிமேல் அந்த பொண்ணு பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். அது எவனாவது இனிமேல் ஒரு பக்கம் திரும்பினீங்க அப்புறம் இருக்குது அப்படி சொல்லிட்டுக்கா. என்னடா பண்ணுவ பெரிய இவனா நீ அப்படின்ட்டு ஒருத்த நிற்கிறான். யார் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா வேற யார் இல்லை, உங்கள் பிரதர் தான். என்ன நினச்சிட்ருக்க நீ? என்ன என் தங்கச்சியை லவ் பண்ணுறன்ட்டு சுற்றிட்டுருக்க? இதெல்லாம் நல்லதுக்குல, உனக்கு எனக்கும் அப்போலேருந்தே ஆகாது. இதெல்லாம் நீ என் தங்கச்சியை லவ் பண்ணுற, நீங்கள் கேட்டதும் என் தங்கச்சி அப்படியே உங்களுக்கு கட்டி வச்சிடணும்னு நினப்போ. இங்கே பாருடா என் தங்கச்சிலாம் உனக்கு அப்படின்னு சொல்லி பேசி முடிக்கக்கூட இல்லை. ஜிமின் வாய் மேலே ஒரு குத்து. யாருக்கிட்ட குரலை வசித்து பேசிக்கிட்டு இருக்க? என்ன உன் தங்கச்சி நீ கட்டி கொடுக்க மாட்டியா? நீ கட்டி கொடுக்கலன்னா தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணுவேடா. பார்க்குறேன் அந்த ஜிமின் யாருன்னு காட்டுறேன்டா. டே மச்சான் அவனே லூஸு, அவன்கிட்ட போய் பேசியிருக்கா. வாமச்சா போகலாம், அவன்லாம் ஒரு ஆளே கிடையாது. உன் ரசகுல்லா நீ கண்ணை காமிச்சாலே உன் பின்னாடி ஓடி வந்துடுவா. இவன் பெரிய இதாட்ட பில்ட்டை போட்டுட்ருக்கான். டே பார்க்கலாடா என் தங்கச்சி என்ன மீறி நீங்கள் தூக்குறீங்களாடா, அந்த மாதிரி பைத்தியம் நம்ம கிளம்பிட்டோம் இன்னும் கத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு அப்படியே போக. நீங்கள் இதெல்லாம் தெரியாமல் கிளாஸ் ரூமில் ஜாலியாக லாலிபாப் சாப்பிட்டு இருக்க. சாராவும் அப்படியே அங்கே அண்ணனுக்கும் அவனுக்கும் அங்கே பெரிய ஒரு வாரே நடந்துட்டுருக்கு. நீ என்னடி லாலிபாப் சாப்பிட்டு இருக்க? எதை என்னாச்சு இந்த லாலிபாப்க்கா இவ்வளோ பெரிய சண்டை அப்படின்னு நீங்கள் கேட்க, அதெல்லாம் இல்லை, அது ஒன்று அந்த ஜிமின் லவ் பண்ணுறாராமா அப்படின்னு நீங்கள் பார்க்க. ஏன்டி உனக்கு பிடிக்காதா? பிடிக்கும், ஆனால் லவ்வா அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. ஆமாம் உன்னை லவ் பண்ணுறாராம், அதுக்கு தான் நம்ம அண்ணன் உன்னை கட்டி கொடுக்க மாட்டேன்னு சவாலாக விட்டான் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. சரி விடு, காலம் இன்னும் எவ்வளவோ இருக்குது, அப்போ பார்க்கலாம் அப்படின்னு அவளை உங்களுக்கு சொல்ல.
அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜிமினை பக்கம் ஒரு குறுகுறுப்பு அப்படியே நீங்கள் கீழே குனிச்சிட்டு போக, ஏய் ரசகுல்லா, என்ன என்னை பார்க்காத மாதிரி போகிற, அப்படின்லாம் இல்லையே, அப்படியே திருட்டு முழிச்சிட்டு கையில் வச்சுக்கிறத மறைக்க, ரசகுல்லா என்ன உன் கையில் காட்டு, ஒன்றும் இல்லையே அப்படின்னு ரைட் ஹேண்டை காட்டுறீங்க, லெஃப்ட் ஹேண்டை காட்டுறி, இப்போது ரைட் ஹேண்டில் உள்ளது லெஃப்ட் ஹேண்டில் அப்படியே மாற்றி கையை காட்டுறீங்க, இப்போ புழுங்க 2 கை கடப்புறியா, ஒன்றும் இல்லை, ரசகுல்லா காட்டுற கையை அப்படின்னு பிடிச்சிருக்கா, இப்போ பார்த்தா கையில் சாக்லேட்டு, தின்னி முட்டை சாக்லேட்டை தான் மறைச்சி அப்படின்னு, இதை நான் க்ரீட்டிங் கார்டு என்னடி இது அப்படின்னு சொல்லி வாங்கி பார்க்குறான். அந்த சாக்லேட் டைரி மில்க் ஹார்ட் இருக்குல்ல, அதை பார்த்ததுமே இவ்வளோ காஸ்ட்லியான சாக்லேட், அதுவும் லவ் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி, எவன் அப்படின்னு இந்த பண்ணுற அப்படின்னு ஜிமின் கடுப்பாகி அப்படியே அந்த கார்டை ஓப்பன் பண்ண அந்த கீழே இருக்க நேமை பார்த்தது அப்படியே ஆஃப் ஆகி, ரசகுல்லா அப்படின்னு உங்களை பார்க்க, ஐயோ வெக்கமாக வருதே அப்படின்னு நீங்கள் குனிஞ்சிட்டு, ஐயோ இதை சாராட்டை கொடுக்க சொல்லலாம் பார்த்தா அதுக்குள்ளே இவரே வாங்கிட்டாரேன்னு நீங்கள் முழிக்க, ரசகுல்லா நான் தான் சொல்ல லேட் பண்ணேன்னு பார்த்தா நீ இப்படி நிற்கிறியடி, நான் என் ரசகுல்லாட்டேன்னு இதை எதிர்பார்க்கவே இல்லை, பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்க்க நீங்கள், அது நேற்று கிரவுண்டில் அண்ணாவோட சண்டை, ஆமாம் உங்கள் அண்ணனுக்கு எனக்கு ஆகவே ஆகாது, அவன்லாம் ஒரு ஆள் அப்படி இப்படின்னு உங்கள் அண்ணனை பற்றி கழுவி ஊற்ற, ஏன்டி என்ன இருந்தாலும் அவர் என் அண்ணா, சரி அந்த ஒரு காரணத்துக்காக தான் அந்த பையில மூஞ்சி உடைக்காமல் விட்டு வச்சுருக்கேன், சரி ரசகுல்லா அப்போ உண்மையிலே அம்மா மேலே உனக்கு லவ் சாடி, பாடுறா இந்த ரசகுல்லா அப்படின்னு உங்ககிட்ட அவன் எப்பவும் கொடுக்குற லாலிபாப் கொடுக்க நீங்கள் ஹாப்பியாக வாங்கிட்டு, சரி நான் கிளாஸுக்கு போட்டால் என்னடி லவ்வை சொல்லிட்டு உடனே கிளாஸுக்கு போகிறா, என்ன ஒரு டச்சிங்கு ஒரு கிஸ்ஸு, நம்ம ஸ்கூல் தான் படிக்கிறோம், ஸ்கூல் படிக்கும்போது லவ் மட்டும் பண்ணலாமாடி, ஐயோ யாராவது பார்த்தா தானே யாரும் பார்க்க மாட்டாங்க, எனக்கு பயமாக இருக்குது, நான் பயப்பட மாட்டேன், வாடி அப்படின்னு உங்களை அப்படியே ஒரு சந்த பக்கம் எடுத்துகிட்டு போக, ஐயோ நிஷ் கத்தாத எனக்கு பயமாக இருக்குது, ரசகுல்லா உன் கண்ணத்தை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அப்படி பிச்சு சாப்பிடணும் போல் இருக்கும், நான் முடியாதுல்ல, அதனால் இப்போ ஒன்றே ஐயோ தப்பு, அதெல்லாம் தப்பு இல்லடி ப்ளீஸ் டி அப்படின்னு அப்படியே கிட்ட வரான், யாராவது பார்த்துருவாங்க எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் திணறிக்கிட்டே இருக்க, யாரும் பார்க்க மாட்டாங்கடி ரசகுல்லா அப்படின்னு சொல்லி டக்குன்னு உங்களை ஹக் பண்ண நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க, அவனா சிரிச்சுட்டு உங்கள் கன்னத்தில் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு இது போதும் அப்படின்னு உங்களை அப்படியே கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு வரீங்க, அந்த ஷாக்லேருந்து இன்னும் இருவில்லை, ரசகுல்லா கிளாஸ் ரூம் வந்துருச்சு போடி, பேடிச்ச மாதிரி வேன் இருக்காதடி அப்படின்னு மடையாட்டிங்க, சரி லஞ்ச் பிரேக்கில் பார்க்குறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு வர அப்படியே ஜேகே, என்ன மச்சான் நடக்குதுங்க அப்படி, அது இங்கே பார்த்தியாடா என் ரசகுல்லா எனக்கு சாக்லேட் கிரீட்டிங்லாம் கொடுத்தா பறத்தணுன்னு இருந்துட்டு அது இந்த வேலையெல்லாம் பார்க்குதா, ஆமாம் மச்சான் நான் லவ் சொல்லலான் இருந்தேன், பட் அவன் எனக்கு ஷாக் கொடுக்குற மாதிரி நின்ட்டாடா, பாரா என் ரசகுல்லாக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பேசிகிட்டு போவேன், அப்படியே உங்கள் அண்ணன் குறுக்க நிற்க, இந்த முதவி இப்போ எதுக்கு குறுக்க வருது அப்படிங்கிற மாதிரி ஜிமின் பார்க்க, இப்போது நீ இந்த ஸ்கூலை விட்டு போகிறதுக்கான நேரம் வந்துருச்சு, இனி நான் மட்டும்தான் நம்பர் 1, இந்த ஸ்கூலில் நான் மட்டும்தான் இருப்பேன், என்னடா சொல்கிற, ஆமாம் உங்ககிட்ட ஒரு விஷயம் காட்டணும்னு நினச்சேன், இதோ பார் அப்படின்னு சொல்லி காட்டுறான், அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே சட்டை பிடிக்க, கொஞ்சம் கூட உனக்கெல்லாம் சூடு சொரணை எதுவுமே இல்லையாடா, கூட பிறந்த தங்கச்சி தானே, அவ்வளோ போய் எனக்கு அதெல்லாம் கிடையாது, நான் நல்லா இருக்கணும்னா யாருக்கு எது ஆனாலும் நான் கவலைப்பட மாட்டேன், என் தங்கச்சியை நீ கிஸ் பண்ணாதான் நான் ஃபோட்டோ எடுத்துட்டேன், இதை ஸ்கூல் ஃபுல்லாக போஸ்ட் அடித்து ஒட்டி உன்னை கேவலப்படுத்தி அமுச்சு விட்றதுக்கு முன்னாடி நீயா போயிட்டீங்கன்னா நல்லது, ஜிமினுக்கு செம்ம கிடப்பா, எல்லாம் மனுஷனாடா அப்படி போட்டு மிதின்னு மிதிக்கிறான், அப்போ கூட அவன் அடியை வாங்கிட்டு எவ்வளோ வேணாலும் அடி, ஆனால் நான் சொன்னதை செய்வேன், என்னை அடிச்சிட்டல அதுக்காக செய்வேன் அப்படின்னு கோவமாக போவ ஜிமின், அப்படின்னு சொல்லி ஷர்ட்டை பிடிச்சி, இப்போ என்னடா உனக்கு, நான் அந்த ஸ்கூலை விட்டு போகணும் அதானே, ஆமாம் அது மட்டும் இல்லாமல் என் தங்கச்சிக்கிட்ட இனிமேல் நீ நெருக்கவே கூடாது, ஜேகேக்கும் செம்ம கடுப்பாக்குது, அப்படி ஜேகே இட்டேவனா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறா மச்சான், இப்போ நம்ம இந்த நாயை ஏதாவது பண்ணால் இது சொன்ன மாதிரி இந்த ஃபோட்டோ வெளியாக்கி அவளுக்கு தான் அவமானமாகும், வேணாம் என் ரசகுல்லாவை யாரும் கேவலப்படுத்தக்கூடாது, அவளுக்காக மச்சான் நீ அமைதியார், சரிடா நான் அந்த ஸ்கூலை விட்டு போயிடுறேன்,
உன் தங்கச்சி பக்கம் இனிமேல் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். அவ்வளோ ஏதாவது நீ கஷ்டப்படுத்தினா அடுத்த நிமிஷம் முன்னாடி இருப்பேன் அப்படின்னு ஜிமின் மிரட்டிருப்பேன். போடா போடா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணன் விட்டுறான். இப்படி தான் பிரிஞ்சிருப்பீங்க. இதெல்லாம் இப்போ ஜிமின் அப்படியே நினச்சி பார்த்துட்டு, ஏ அவளை இத்தனை வருஷமாக பார்க்காம எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா? இப்போ நான் முன்னாடி போய் நின்னா எனக்கு ஞாபகம் இருக்குமாடா? ரசகுல்லா நான் மறந்துருப்பாளா அப்படின்னு ஜேக்கிட்ட புலம்ப. டே ஏதோ எங்கேயோ ஆரம்பித்து இப்போ எங்கேயோ வந்து நிற்கிறியடா. அதுதான் வேணான்னு முடிவு பண்ணி வந்துட்டான்லடா. அவன்லாம் ஒரு ஆள்னா அன்றைக்கே 2 போடு போட்டு அந்த ஃபோனை டெலீட் பண்ணி விட்டுருந்தீங்கன்னா ஃபோட்டோவை வேலை முடிஞ்சிருக்கும். அதை விட்டுட்டு அவன் சொன்னான்னு வந்து உட்காந்துட்டு இப்போ உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்க. இல்லை மச்சான், அவன்லாம் ஒரு ஆளாடா. எனக்கு அவன் சொன்னதுக்காக மட்டும் நான் வரல. பின்ன இப்போ அதனடா சொல்லிகிட்டு இருந்தேன். நான் ஒரு வேம்பையர். சாதாரண பொண்ணை என்னால் எப்படிடா அவளுக்கு ஏதாவது ஆயிரணும். அதுக்கு தான் நான் ஸ்கூலில் தானே என்னை மறந்துட்டு அவள் லைஃப் அவள் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நான் அவளை விட்டு விலகியே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்னு சொல்லி அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஜேகே. சரி விடு, நம்ம தலையெழுத்தி தான் தெரிஞ்சு போச்சு. இப்போ அதை நினச்சி ஏன் ஃபீல் பண்ணுற? ஆனால் இன்றைக்கி வந்து பொண்ணை பற்றி எதோ சொல்லிகிட்டு இருந்தியே. ஆமாம் மச்சான், எனக்கு அதுதான் புரியவே இல்லை. அவ்வளோ சாதாரண பொண்ணு தானே, அவ்வளோ பார்த்தா ஏன் என்னோடய மச்சம் வந்து ஜொலிக்குது? எனக்கு ஒன்றுமே புரியலடா. இது நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க. அப்போது கிங் அப்படின்னு சொல்லி அவங்க கீழே விழுப்பாங்களா, அவன் வந்து ஒருத்தன் நிற்கிறான். என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பார்க்க, நீங்கள் அதை கவனிச்சிங்களா? எதாடா அந்த நட்சத்திரம்லாம் பார்த்தீங்களா வானத்தில்? அதெல்லாம் இப்படி ஒரு சேர இருந்துச்சுன்னா வேம்பயர் கிங்க்கு நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஏன் நீங்கள் உங்களோட சோல்மேட்டை கூட இன்றைக்கி சந்திக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லுது அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல, இவனுக்கு போடுறா தெரியுங்கிற மாதிரி ஜிமின் ஜேக்கு அட் அ டைம் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு, ஆமாம் ஒரு பொண்ணை பார்த்தேன், ஆனால் நீ சொல்கிற மாதிரி அவள் எப்படி எனக்கு சோல்மேட்டாக இருப்பா? கிங், நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்களா உங்கள் சோல்மேட்டை? டே லூஸு, ஒரு பொண்ணை பார்த்தேன், அவள் சோல்மேட்டாலாம் எனக்கு தெரியல. ஆனால் அவளை பார்க்கும்போது என்னோட இந்த மச்சம் ஷைன் ஆச்சு. அதை வச்சு அவளாக தான் இருக்குமோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. அப்போ கிங், கண்டிப்பாக அவங்கள தான் இருக்கும். அவங்கள நீங்கள் எப்பட்றா? அவள் சாதாரண ஒரு ஹியூமன். அவளை எப்படி என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? பைத்திய மாதிரி உளறிட்டு இருக்காத. அவள் உயிருக்கே ஆபத்து. விளையாட்டு பண்ணிகிட்ருக்கியா? ஏதாவது தெரிஞ்சு பேசு. சும்மா நட்சத்திரம் அது இதுன்ட்டு வந்து ஏதாவது உளறிட்டு இருக்காது அப்படின்னு ஜிமின் சொல்ல, இல்லை இந்த நட்சத்திரம்லாம் எப்பவும் பொய்யாகாது. முன்னோர்கள் கணிச்சு வைத்ததெல்லாம் தப்பாகாது. உங்களுக்கு அந்த பொண்ணு தான். யார் சேரணுங்கிறது தெய்வத்துக்கிட்ட தான் இருக்குது, நம்ம கையில் எதுவும் இல்லை. இந்த கடவுளே உங்களுக்கு அந்த பொண்ணு தானே அமுச்சு வச்சுருக்காரோ என்னமோ. இந்த கிறுக்கு பயல்கிட்ட பேசினா எனக்கு பைத்தியம் முடிச்சிடும் அப்படின்னு ஜிமின் ஜெகே பார்த்து, டே நல்லா முடியல நான் கிளம்புறேன்டா அப்படின்ட்டு அந்த ரூமுக்கு போகிறான். அப்போ கிங், ஆனால் என்னடா பிரச்சனை அப்படின்ட்டு, என்ன அப்படின்னு திரும்ப, நீங்கள் இன்னொரு வாட்டி யோசனை பண்ணுங்க கிங். அந்த பொண்ணு தான் உங்களுக்கு சோல்மேட்டா? டே அப்பா உங்ககிட்ட சொன்ன பாரு, அது ஏன் தப்பு தான். சரி விடு, கிளம்பு, நம்ம க்ளோனை காப்பாற்றணும் அவ்வளோதானே. நான் சீக்கிரமே எனக்கு ஆனால் சோல்மேட்டை கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கிறேன், போதுமா? நான் காப்பாற்றுறேன், யாருக்கும் எதுவும் ஆகாது, இதுக்கு மேலே எந்த இழப்பும் வராது, பயப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சுட்டு அப்படியே ஜிமின் வந்துட்டு உங்களை நினச்சிக்கிட்டே ஸ்கூல் டேஸ்லாம் ஞாபகம் வர அப்படியே தூங்குறான். இங்கே ஜேகேவோ அப்படியே சாராவோட இன்றைக்கி ஆஃபீஸில் நடந்த தள்ளுமுலாம் நினச்சி பார்க்குறான். ஆக்சுவலி கரெக்டாக ஜேகே வெளியே வரதுக்கு கதவு திறக்கா. அப்போ சாரா வந்து கரெக்டாக அவளும் வந்து உள்ளே வரதுக்கு கதவு தந்துப்பா. ஸோ 2 பேரும் அட்டன் டைத்தில் தந்து அப்படியே ஜேகே மேலே சாரா டொம்முன்னு விழுக 2 பேரும் கொஞ்சம் நேரம் அப்படியே விழுந்து ஒருத்தர் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அப்போ அவ்வளோ அறிவில்லை, ஒரு பொண்ணு மேலே எப்படி வந்து விழுவீங்களா, எழுதுறீங்க அப்படின்னு சொல்லி கத்த ஜேகே. அப்படிங்க கொய்யால என் மேலே நீ படுத்துட்டு என்ன எந்திரிக்கிறியா எந்திரி அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டு எழுந்திரிச்சு 2 பேரும் கொஞ்சம் சண்டை போட்டிருப்பாங்க. அதை ஜேகே நினச்சிட்டு இப்போ சிரிச்சிட்டு அப்படின்னு சாராவோ வீட்டில் உட்காந்துட்டு எவ்வளோ ஒர்க் கொடுத்துருக்கான் ஒரே நாளில், இம்சை தெரியாமல் இடிச்சதுக்கு இவ்வளோ வேலை கொடுப்பானா, ஃபைல்லாம் கொண்டு போய் வீட்டில் உட்காந்து பாருன்ட்டானே பரதேசி பையன் அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு ஜேகேவை தான் அவள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா. நீங்கள் அப்படியே உட்காந்து, என்னடி ஆல்ரெடி டைம் ஆச்சு, நீ இன்னும் தூங்காமல் இருக்க, நானே லேட்டாக தான் வந்தேன், நீ இதெல்லாம் ஆஃபீஸ்லேயே முடிச்சுட்டு வர மாட்டேன், எதுக்கு வீட்டில் கொண்டு வந்து வச்சு பார்க்குற, டைம் ஆச்சுன்னு கிளம்புனதுக்கு இதெல்லாம் வீட்டில் போய் பாருன்னு தலையில் கட்டி விட்டாண்டே அந்த குரங்கு. எந்த குரங்கு? நம்ம எம்டி எதாவது சொல்கிறேன், அடி பாவி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா, ஆமாடி என்னையும் கூட கெட் அவுட் அப்படின்னு கத்துனார். அந்த கத்தில் பயந்து அடித்து நான் உளுந்து அடித்து ஓடி வந்துட்டேன்டி அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஏண்டி? ஆமாம் என்னாச்சுன்னு தெரியலடி, நல்லா தான் இருந்தார் சார், உங்கள் ஷெடியூல்னு தாண்டி சொன்னேன், கெட் அவுட்னு கத்து காது ஜவ்வா வந்துடும் அந்த அளவுக்கு கத்தலாம். பயந்து நான் ஓடி வந்துட்டு வெளியில். அப்புறம் நைட்டு நான் பயந்துட்டு திரும்பவும் போய் நம்ம கேட்காம போயிட்டா ஏதாவது சொல்லுவானோன்னு தாண்டி இவ்வளோ நேரம் வராமல் இருந்தேன். அப்போ கூட வந்து நீ வேணாலும் எம்ப்ளாய் ஆக பார்க்குறியா அப்படியா இப்படியானு கண்டா மணிக்கு திட்டி விரட்டி விட்டாண்டி. சரியான திரும்ப பிடிச்சவனுங்க
இருப்பானுங்களா போல் தெரியாதனமே இவனுங்க கம்பெனியில் போய் சேர்ந்துட்டோமேடி அப்படின்னு 2 பேரும் புலம்பிட்டு ஒரு வழியாக அப்படியே தூங்கியிருக்கான். நெக்ஸ்ட் டே 2 பேரும் அப்படியே வந்துட்டு ஆஃபீஸ் கிளம்பி வர கரெக்டாக ஜிமின் ஜேகே அதேமாதிரி வராங்க. உள்ளே வரும்போது நீங்கள் வந்துட்டு ஒரு லாலிபாப்புக்கு நீங்களும் சரமாக அடிச்சுக்கிட்டு உள்ள வரீங்க. நீங்களும் என்னோட லாலிபாப் குட்ரி அப்படின்னு சொல்லி அவள்கிட்ட கொடுக்க எனக்கு ஒன்று குடுடி இதையே பழக்கமாக வச்சுருக்குற நீ எனக்கு கொடுக்கவே மாட்டேங்கிறேன் இது எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிடுங்கிட்டு ஓட அப்படியே இதை பார்க்குறானுங்க. சின்ன வயசில் நீங்கள் இதே மாதிரி தானே சராக்கிட்ட தீனிக்கு சண்டை போட்டிருப்பீங்க. அதெல்லாம் நினைப்ப வருது என்ன இவ பண்ணுறதுலாம் நம்ம ரசகுல்லா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு நிமிஷம் அப்படி அவனோட வேம்பயர் பவரை யூஸ் பண்ணி இவளை பற்றி அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அப்போ தான் ஸ்கூல் டேஸில் நடந்தது மெமரிஸ்லாம் அப்படியே கண்ணு முன்னாடி ஒரு விஷுவலாக வருது. அவன் முன்னாடி இப்போ என்ன நடந்துட்டு இருந்து உங்கள் லைஃப்பில் என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறது அப்படியே அவனுக்கு விஷுவலாக காட்டுது. அப்படியே பார்க்குறான் ரசகுல்லா அப்படின்னு அவனை மீறி அவன் வாய் வச்சிருக்கா. ஜேகே என்னாச்சுடா அப்படின்னு டே நான் ஏன் இதை பண்ணவே இல்லை என்னடா பண்ணல இதை நேற்றே பண்ணியிருந்தா எனக்கு புரிஞ்சிருக்கும். அடே புரிகிற மாதிரி பேசுகிறா என்னையை போட்டு குழப்பாதா அப்படின்னு ஜேகே பார்க்க நம்ம வேம்பயரா நமக்கு பவர் இருக்குல்ல அதை யூஸ் பண்ணி ஒருத்தவங்க லைஃப்பில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா அதை விஷுவலாக பார்க்க முடியல அப்படி தான் பார்த்தேன். நமக்கு இல்லை உனக்கு நீ தான் வேம்பயர் கிங் அதனால் உன்கிட்ட மட்டும்தான் அந்த பவர் இருக்குது எங்களுக்கெல்லாம் இல்லை உன்னால் மட்டும்தான் அப்படி பார்க்க முடியும் என்ன பார்த்த அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்க டே அவளோட சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கணுன்னு நினச்சேன். ஏன்னா எனக்கு அவன் ரசகுல்லாவாக இருப்பாலும் ஒரு சந்தேகம் இருந்துச்சு. இப்போது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அது என் ரசகுல்லாவே தான்டா அப்படின்னு சொல்லி சிரிக்க பாரா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி உன் கண்ணில் பட்டிருக்கா ஒரு ரசகுல்லாவா இப்போ நீ கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டேன். உண்மையிலே என் சோல்மேட் அவள் தான் போல். டே நேற்று அவன் சொன்னதுக்கு பைத்தியக்காரக்கு இருக்குன்னு அவனை திட்டினேன். ஹியூமன் அவளெல்லாம் வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னா என்னால் அவளுக்கு ஆபத்து வராத அளவுக்கு அவளை பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். என்ன மச்சான் சொல்கிற அப்போ கல்யாணம் பண்ணி தொடாமே ரசிப்பியா அடிச்சு கேட்க அடிச்சு இப்போட அங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ரசகுல்லாக்கு அப்படி நான் ஏதாவது பண்ணி ஏதாவது ஆயிரும் அப்படின்னா நான் தொடாமல் கூட இருப்பேன். ஆனால் அவன் என் கூடவே இருக்கணும். இதுக்கப்புறமா அவளை நான் மிஸ் பண்ண மாட்டேன். அவங்க அண்ணன் கிடக்கான் பைத்தியக்கார பையன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹாப்பியாக ஜிம்மின் உள்ள வரேன். நீங்கள் அப்படியே வந்து லாலிபாப்போட உட்காந்துட்ருக்கீங்க. ஜிம்மின் கூப்பிட மாட்டான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஏன்னா நேற்று நடந்ததுனால நீங்கள் பாட்டுக்கு உங்கள் ரூமில் ஜாலியாக உட்காந்துட்டுருக்க. ஜிம்மின் சடனாக உங்கள் ரூம்குள்ளே அப்படியே நாக் கூட பண்ணாமல் அப்படியே கேபின்குள்ளே வர நீங்கள் அப்படியே பயந்து போய் கண்ணெல்லாம் மேலே பார்க்க இவரா அப்படின்னு வாய் ஆண் பொழக்க கரெக்டாக வாயிலேருந்து லாலிபாப் கீழே விழுக போகுது. அதை கரெக்டாக ஜிம்மின் கேட்ச் பண்ணிடுறான். இங்கே சார் தெரியாமல் அப்படின்னு சொல்லும் போது ஜிம்மினால் இவ்வளோ நேரம் அடக்கி வச்சுருந்ததெல்லாம் முடியல. இப்போ உங்களை அப்படியே எழுத்து உங்கள் லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணால் நீங்கள் பேன் பார்த்துட்ருக்கீங்க. டக்குன்னு ஜிம்மினை தள்ளி சார் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்பை அப்படியே தொடச்சிட்டு இதெல்லாம் தப்பு இப்படிலாம் பண்ணக்கூடாது ஐயோ ஏன் இப்படி பண்ணீங்க இது மட்டும் அவனுக்கு தெரிஞ்சு அவன் தான் அவனுக்கு என் லவ்வர் ஏதோ எனக்கு லவ்வர் இருக்கா அப்படின்னு ஜிமின் பார்க்க ஆமாம் அவன் வருவான் அவனுக்கு மட்டும் தெரிஞ்சவங்க அவ்வளோதான். அவன் எங்கள் ஸ்கூல் ரவுடி சரியான டண்டனக்கா டான் உங்களுக்கு தெரியுமா? எதை டண்டனக்கா டானா அப்படின்னு ஜிமின் சிரிச்சிட்டு இவன் நம்மளை தான் சொல்கிறாளா நம்ம ஸ்கூல் டேஸில் சொன்னதை தான் சொல்லுது பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யார் ஆள் அவர் பேர் ஜிமின். அப்போ என் பேர் என்னடி? உங்கள் பேரும் ஜிம்மின் தான். ரசகுல்லா இப்போ தான் தெரிஞ்சுதாக்கும் அப்படின்னு நீங்கள் அப்படியே திரும்ப அப்போ உனக்கு என்ன தெரிஞ்சுதான் இங்கே வந்தியா? ஆமாம். என்னை மிஸ் பண்ணியாடி? இல்லை. உண்மையை சொல்லு. மிஸ் பண்ணாமல் தான் தேடி பிடிச்சி இங்கே வந்தாங்களோ? லவ் சொன்னதும் நமக்கு என்னன்னு ஓடி போனவர் தானே நீங்கள்? ரசகுல்லா சாரிடி ஸ்கூல் டேஸில் லவ் பண்ணது இன்னும் ஞாபகம் வச்சுட்டு இப்படி தேடி வருவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லைடி நிச்சயமாகவே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டியோஸே வருது அவனுக்கு. நீங்கள் வேணால் என்னை உண்மையாக லவ் பண்ணாமல் இருக்கலாம் நான் உங்களை உண்மையாக தான் லவ் பண்ணேன் அப்படின்னு உங்களுக்கு அழுக வர ரசகுல்லா சாரிடி நான் அதுக்காக ஒன்றும் வரல. என் அண்ணன்லாம் ஒரு ஆளுன்னு அவன் மிரட்டினான் போய் வந்திருக்கீங்களே சே நான் உங்கள் மேலே எவ்வளோ மதிப்பு மரியாதை வச்சுருந்தேன் எல்லாம் போச்சு. நீங்கள் அவ்வளோதான் என் மேலே வச்சுருந்த லவ்வெல்லாம் இல்லை அப்படின்னு நீங்கள் அழுவ இவளுக்கு உண்மை தெரியாதுல்ல அப்படின்ட்டு அவனும் ஆமாம் உன் அண்ணன் அப்படி மிரட்டவும் நான் என்னடி பண்ணுறது ஃபோட்டோவெல்லாம் வந்து எல்லா பக்கமும் போஸ்ட் அடித்து ஒட்டுவேன் அப்படி இப்படின்னு சொன்னான். சரி உன்னைய வந்து கேவலப்படுத்தக்கூடாதேன்னு தாண்டி பண்ணேன். இதோ பார் இவ்வளோ பெரிய ஆளாகிட்டல இதுக்கப்புறம் விடக்கூடாது. நேற்று கூட ஜேகே கிட்ட அதாண்டி சொன்னேன் உன்னை கண்டிப்பாக பார்த்து கல்யாணம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்ப ஐயோ ரசகுல்லா ப்ளீஸ் டி நான் சொல்கிறத நம்புடி அப்படின்னு சொல்லி உங்கள் கையை பிடிச்சி அப்படியே திருப்பேன். நீங்கள் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி திரும்பிக்கிறீங்க.
பாரு இந்த சுளிக்கிற வதட்ட அப்படின்னு சொல்லி அப்படியே இழுத்து மறுபடியும் கிஸ் பண்ணா. நீங்கள் அப்படியே ஆச்சரியமாக ஒன்று பார்க்குறீங்க. அப்படியே 2 பேரும் கொஞ்சம் நேரம் கிஸ் பண்ணிகிட்டு இருந்து அப்படியே நீங்கள் கிஸ்ஸை பிரேக் பண்ணி போதும் இந்த ஆஃபீஸ் அப்படிங்கிறீங்க. எந்த இடமா இருந்தா நடி, இது என்னோடய ஆஃபீஸ், எவன் என்ன கேட்பான், நீ என்னோடய ரசகுல்லா, கிடைக்கவே மாட்டேன்னு நினச்சேன் ரசகுல்லா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் பார்க்குறான். அவங்க கழுத்தில் இந்த ஸ்டார் மச்சம் இருக்குது, அவன் கையில் அது சைன் ஆகுது, அதேமாதிரி உங்கள் கழுத்துலேயும் சைன் ஆகுது. அதான் புரிஞ்சுக்கிறான், என்னோடய குயின், என் சோல்மேட் நீ தான் அப்படி அப்படின்னு நீங்கள் பார்க்க அதாவது இந்த கம்பெனிக்கு நான் தான் கிங்னா நீ என்னோடய குயினில் அதை தான் சொன்னேன் அப்படிங்கிறான். நீங்கள் ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருக்கே, இஷ்யூ என்னடி சிக்கல் அப்படின்னு சொல்லி கேட்க, என் அண்ணன் அந்த டுபாக்கூர் பாண்டேனா என் அண்ணா அவனுக்கு தெரிஞ்சு அவ்வளோதான், ஸ்கூல் படிக்கும்போதே அப்படி பண்ணுவான், இப்போ தெரிஞ்சால் ஒத்துக்குவானா தெரியல. அப்போ தெரியாமல் எதுக்கு நீ ஆஃபீஸில் வந்து வேலைக்கு சேர்ந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே உள்ள டேபிள் மேலே அவன் ஏறிக்கார, நீங்கள் ஏதாச்சும் பண்ணி கரெக்ட் பண்ணிடுவீங்க தான் அப்படின்னு அவனோட ஷர்ட் பட்டனை அப்படியே சுற்றிக்கிட்டே நீங்கள் குனிஞ்சு நிற்க. அவனும் ரசகுல்லா ரசகுல்லா என்ன பாரேன் மாட்டேன் பாருடி அப்படின்னு மறுபடியும் திரும்பினா கிஸ் பண்ணுவேன் அப்படின்னு திரும்பினாலும் கிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ண போதும். என் அண்ணன் எப்படி சமாளிக்குது, ஐயோ அந்த கொப்பரத்தைங்க மண்டையை நான் பார்த்துக்கிறேன், நீ விடு செல்லம், இப்படிலாம் பேசாதீங்க என் அண்ணன், ஐயோ உங்கள் அண்ணன் பெரிய டண்டனை கண்டாண்டாமா இப்போ என்ன, நீ வேணும்னா நான் எது வேணாலும் செய்ய வேண்டி, அண்ணன் காலில் விழுந்தாது உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் போதுமா, கால்லாம் ஒன்றும் விழுவேணாம், சரி சும்மா தான் சொன்னேன், அப்படியே அவன் காலில் விழுந்து காலை வேணால் வாரி விடுவேன் அப்படின்னு ஜிமின் சொல்ல, என்ன ஒன்றும் இல்லடி உங்கள் ஒன்றா பார்த்து பேசி சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கலாம், என்னாலையும் வெயிட் பண்ண முடியல, அப்படியே என்னை தேடி வந்துட்டு தான் மறுவேளை பார்த்தீங்களாக்கும், நான் தானே உங்களை தேடி வந்தேன், ஐயோ ரசகுல்லா மறுபடியும் ஆரம்பிக்காதடி, இங்கே அப்படியே சாரா ஜேகேவை முறைச்சிக்கிட்டு நிற்கா, என்ன முறைப்பு, எல்லா ஃபைலையும் பார்த்தாச்சு சார், நீங்கள் சைன் பண்ணிட்டீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வைக்க, என்ன நைட்டெல்லாம் கண்ணு முடிச்சு ஃபைல் பார்த்துருப்ப போல் கண்ணெல்லாம் செவந்து கிடக்கு, ரொம்ப பாவம் நீ அப்படின்னு, போடா இம்சை அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிட்டு சாராவை சைன் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருக்கா. அவனும் உள்ளுக்குள்ளே சிரிச்சிட்டு அவளை வேணுங்கன்னே வம்பெடுத்துட்ருக்கான். இங்கே ஜிமினோ அடுத்த நிமிஷம் உங்கள் அண்ணனை தான் பார்க்க வந்து அப்படி நீங்களும் ஜிமினும் நிற்கிறீங்க. நீங்கள் அப்படியே தலையை கொஞ்சம் நிற்க, உங்கள் அண்ணனும் யாருமா அது, என்ன எதுவுமே சொல்லாமல் தலையை கொஞ்சம் நிற்கிற, அண்ணா அது வந்து டேய் மண்டையா அவளை இருக்கிற மிரட்டுற என்கிட்ட பேசு, எது டேயா யார் இவன் மரியாதையெல்லாம் பேசுகிறான், ஃபஸ்ட்டு வீட்டை விட்டு வெளியே போடா, எங்கள் வீட்டில் வந்து என்னையும் மரியாதையாக பேசுகிறேன், யார் மேம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கேட்க, நீங்கள் வந்ததும் ஆரம்பிச்சிட்டிங்க, ஒழுங்காக பேசுகிறேன்னு சொல்லிட்டு வந்தீங்க அப்படிங்கிறீங்க, நான் ஒழுங்காக தானே பேசணும்னு நினைக்கிறேன், இந்த கொப்பரத்தங்க மண்டையில் பார்த்தாலே கோவம் வருது, என்ன பண்ணுறது, அடைய மண்டையா அது சாரி இங்கே பாருடா, நீ என்னோட பிரதர் இல்லா, எது ஆமாம் நான் உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நீ எனக்கு மச்சான் தானே அதைத்தான் சொன்னேன், எதை மச்சானா, என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க போறியா, யாரும்மா அவன் என்னென்ன இருக்கான் என்ன தெரில, இவர் பெரிய ஒபாமா, இவரை தெரிஞ்சுக்க, யார் ராணி, ஹேய் நான் தாண்டா ஜிமின், உனக்கு எனக்கு தானே போட்டியாக இருக்கும், +1 என்னை ஸ்கூலை விட்டே விரட்டி விட்டில்ல, ஹே அட ஜிமினா பாரா +1 விரட்டி விட்டேன், இப்போ வந்து நிற்கிறியா, இப்போ நான் டாப் நம்பர் 1 பிஸ்னஸ் மேன்ரா, அட ஆமாம் கேள்விப்பட்டேன், அந்த ஜிமின் நீயா, உன் கம்பெனியில் கான்ட்ராக்ட் வச்சுக்கதானா என் கம்பெனி துடியாக துடிச்சிட்ருக்காங்க, ப்ளீஸ்டா ஒரு சைன்ரா, அப்போனா நீயும் எனக்கு ஒன்று பண்ணணுமே, என்ன மச்சான்ல நான் உனக்கு சைன் ஒன்றுனா 9 கூட போடுறேன், உன் தங்கச்சை மட்டும் எனக்கு கொடுத்துறியா, அதெல்லாம் முடியாது, அப்போ நானும் சைன் பண்ண மாட்டேன் போடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நிற்க, பாருமா உன்னை சைன் பண்ண சொல்லும், அப்போ அவருக்கு கேட்கறதுக்கு நீயும் ஒத்துக்கோ, ஒரு சைனுக்கும் உடனே கட்டி கொடுப்பாங்களாக்கும், அது இவனை எனக்கு கண்டாலே எனக்கு பிடிக்காது, இவனுக்குலாம் உனக்கு கட்டி தர மாட்டேன், அப்போ நானும் சைன் பண்ண மாட்டேன், நீ அங்கேயே எம்ப்ளாயாக கடந்து சாவு அப்படின்னு சொல்லிட்டு, நீ வாடிச்சலாம் உனக்கு தான் நீ மேஜர் ஆகிட்டில்ல நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், அவன் கிடக்கிறான் அண்ணா அப்படின்னு இங்கே திரும்ப, அவனும் சரி ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அவங்க மேரேஜையும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கும் ஜிமினுக்கும் ரொம்ப கிராண்டாக வெட்டிங், அவங்க க்ளானில் உள்ள ஆணுங்களெல்லாம் கூப்பிட்ருக்கான், எல்லோரும் தான் வந்திருக்காங்க, இருந்தாலும் யாரையும் வேம்பேராக மாதிரி யாரையும் கடிச்சு வச்சிடாதீங்கடாங்கிற மாதிரி சொல்லி தான் வந்துட்டு கூட்டிகிட்டு வந்திருப்பான். ஸோ இங்கே இந்த பக்கம் நீங்கள் ஹியூமன்ஸ் ஒரு வழியாக அவங்க மேரேஜ் நல்லபடியாக முடிஞ்சதோ, நீங்கள் அப்படியே ஜிமின் ரூமில் இருக்கா, நீங்கள் அவனை பார்க்கறதுக்கு அப்படியே மெதுவாக பால்சம்போட அடி மேல் அடி வச்சு வந்து ரூம் கதவை நாக் பண்ண, அவன் ஓப்பன் பண்ணி அப்படியே வந்துட்டு உங்களை பார்க்குறான், நீங்கள் இப்போ பால்
ரசகுல்லா அப்படின்னு சொல்லி இவங்களை அப்படியே என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற வாடி அப்படின்னு சொல்லி இவங்களை அப்படியே தூக்கிட்டு திடீர்னு அந்த ஜன்னல்லேருந்து ஜம்ப் பண்ண ஐயோ அப்படின்னு நீங்கள் பயப்பட அவனும் அப்படின்ட்டு உங்களை அப்படியே பார்க்குறான். நீங்கள் அப்படியே அவனே பார்த்துட்ருக்க அவன் கண்ணுலேருந்து ஒரு பவர் மாதிரி வந்து அப்படியே நீங்கள் மயங்கிறீங்க. உங்களை அப்படியே தூக்கிட்டு ஒரு இடத்துக்கு போகிறான். காடு பயங்கர காடு வந்துட்டு நாய் நரியெலாம் உழவுற சவுண்ட்லாம் கேட்டுட்ருக்க அப்படியே. ஏன்னா அது ஜிம்மினோட ஃபேவரட் பிளேஸு. அங்கே வந்துட்டு ஒரு மலை உச்சியில் வீடு கட்டியிருக்கான். அங்கே தான் ஃபஸ்ட் நைட் நடக்கணும், உங்களோட ஹாப்பியாக இருக்கணும்னு அவன் நினச்சிருப்பான். ஸோ அங்கே தான் தூக்கிட்டு வந்திருக்கான். நீங்கள் முழிச்சிட்டு இருந்தால் பயந்துருவீங்கன்னு உங்களை அப்படியே மயக்கமாக வச்சு அப்படியே தூக்கிட்டு வந்து அப்படியே அவன் இப்போ வேம்பயராக மாறி ஒரு இடமா அப்படியே ஜம்ப் பண்ணி அந்த மலை உச்சிக்கு மேலே கொண்டு வந்து அப்படியே பாறையில் உட்கார வச்சுட்டு உங்களை அவன் மடியில் அப்படியே உட்கார வச்சுட்டு உங்களை மெதுவாக அப்படின்னு உங்கள் மூஞ்சில் ஊத அந்த காற்றுல அப்படியே நீங்கள் மயக்க தெரிஞ்சுப்பா அப்படின்னு கண்ணை முழிச்சு ஜிம்மினை பார்க்க ஜிம்மினை உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் சுற்றி முற்றி இப்போ பார்க்குறீங்க, ஃபுல் இருட்டாக இருக்குது. என்ன ரூம்குள்ளே இருந்தோம், இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு நீங்கள் பயப்படுறீங்க. கீழே கொஞ்சம் பாரு அப்படிங்கிறான். இப்போ அப்படியே எட்டி பார்த்தா அப்படியே கீழே பயங்கர ஆழம், மேலே இருக்கீங்க. ஐயோ அப்படின்னு நீங்கள் இறுக்கி ஜிம்மினை பிடிச்சிக்க. அவனை என்னடி பண்ணுற, ஏதாவது பண்ண அப்புறம் நான் உன்னை எசக்க பசக்க ஏதாவது பண்ணிடுவேண்டி அப்படிங்கிறான். ஐயோ பயமாக இருக்குது, என்ன இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கீங்க அப்படிங்கிறீங்க. ஆமாம் இங்கே எப்படி வந்தீங்க? ஐயோ இவன் நான் எழுதுறது இத்தனை கேள்வி கேட்குறாளே அப்படின்னு ஜிம்மின். இப்போ அதுவா முக்கியம், இந்திரி எனக்கு பயமாக இருக்குது, என் கையை பிடிச்சிட்டு இழந்துருடி அப்படின்னு சொல்லி இவங்களை அப்படியே கையை பிடிச்சி ஜிம்மின் ஜிம்மின் எனக்கு பயமாக ஜிம்மின் கீழே பற்றாதீங்க ஜிம்மின் அப்படின்னு பயப்பட. ஜிம்மின் மேலே நம்பிக்கையில் இருக்குது, அப்போ எழுந்துரு. அதோட அவன் கையை பிடிச்சிட்டு அப்படியே அவன் கண்ணை பார்த்துட்டே எழுந்து நிற்க அவங்கள அப்படியே திருப்பி நிறுத்தி இப்போ அப்படியே கீழே பாரு அப்படிங்கிறான். பார்க்கறதுக்கு வியூ செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படிங்கிறீங்க. இதை பார்க்கணும் கூடன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசைடி, அதான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். அதெல்லாம் சரி, இவ்வளோ உயரத்துக்கு எப்படி வந்தீங்க? அதையும் உன்கிட்ட சொல்கிறேன், ஆனால் நீ பயந்துட மாட்டியே. பயப்படுற அளவுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? இங்கே பாரு ரசகுல்லா, நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் அப்படி சொல்லும் போதே அங்கே திடீர்னு உல்ஃபோட சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. அப்படியே வேற ஒரு சவுண்ட் கேட்க ஜிமினோ ஷிட், எப்படி இவங்களுக்கு எப்படி என்ன ஸ்மெல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் இப்போ நீங்கள் கூட வேற இருக்கனால அப்படியே பயப்படுறான். என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுதாரிக்கிறதுக்குள்ள அவனை அப்படியே 4-5 உல்ஃப் சுற்றி வளைக்குது. ஓ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அடுத்த நிமிஷம் திருப்பி மயக்கமாக அப்படியே கையில் தூக்கிக்கிறான். தூக்கி ஜம்ப் பண்ணி கொண்டு வந்து உங்களை வந்து ஒரு மரத்தை மேலே அப்படியே பத்திரமா வச்சுட்டு அப்படியே ஜிம்மின் கீழே குதிச்சு வரான். இந்த உல்ஃபுங்க அவனை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு கொடுக்குன்னு ஓடி வந்து இப்போ அப்படியே சுற்று போட்டுருதுங்க. அவனும் இன்றைக்கி யாராக இருந்தாலும் முடிச்சிடுறேன்டா அப்படின்ட்டு அப்படியே வேம்பயராக மாதிரி அதுங்கக்கிட்ட அப்படியே சண்டைக்கு போகிறான். அவன் ஒருத்தன் எவ்வளோ நேரம் சமாளிப்பான். இங்கே ஜேகேக்கு அவனுக்கு ஏதோ நடக்குதுன்னு ஒரு உணர்வு டக்குன்னு அந்த இடத்துல வந்து இருக்கிறான். அப்போது கரெக்டாக 2 வேற உல்ஃபும் வந்து நிற்குது. அவனுங்களே இதேண்ணா எக்ஸ்ட்ரா 2 நம்ம பக்கம் நிற்குது அப்படின்னு பார்க்குறானுங்க. கரெக்டாக அவனுங்க வேம்பயரா மாதிரி அட்டாக் பண்ண இங்கே 2 வேர் உல்ஃபும் அவனுங்களுக்காக அட்டாக் பண்ணி மொத்தம் 4 பேர் சேர்ந்து அந்த 5 பற்றியும் அப்படியே அடித்து தம்சம் பண்ணி அமுச்சு விட அப்படியே வந்த வேர் உல்ஃபெல்லாம் கத்திக்கிட்டு ஓடிது. இப்போ ஜேகே அப்படியே மனுஷன் ஓடுறதுக்கு மாற ஜிமினும் அப்படியே மாறி ஹீரோ போய் பார்க்கணும், அவளுக்கு என்னாச்சு தெரில அப்படிங்க. டே உனக்கு ஃபஸ்ட் நைட் கொண்டாட வேறு இடமே கிடைக்கல, அது இல்லாமல் மச்சான் அவகிட்ட எல்லாத்தையும் சரி சொல்கிறதெல்லாம் சரி தான், அதுக்கு இங்கே தான் கூட்டிகிட்டு வருவியா, இப்போ மட்டும் நாங்கள் வரல என்ன ஆகுறது, அதுவும் நீயாவது பரவாயில்ல, அவளுக்கு ஏதாவது ஆயிருந்தா ஐயோ என் ரசகுல்லாக்கு சரி அவளை நான் கிளம்புறேன், என்னை பார்த்தா அவளுக்கு சந்தேகம் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இந்த 2 வேர் உல்ஃப் யாருன்னு நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா ஆமாம் அது யாருன்னு முதல் கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் இப்போ மரத்து மேலே வந்து அப்படியே உங்களை தூக்கிட்டு அவனோட அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு போகிறான். இங்கே ஜேகேவோ எங்கே அந்த வேர் உல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு வர 2ல் 1 தான் ஓடிட்டுருக்கு. அது கொஞ்சம் அடிபட்டனால அப்படியே பிளட்டு சுட்டு அந்த பிளட்டை மோப்பம் முடிச்சுட்டு அப்படியே ஜேகே அப்படியே யார் அப்படிங்கிறத பார்க்கணுங்கிறதுக்காக பின்னாடி மின்னல் வேகத்தில் துரத்திட்டு வந்துருக்கான். இந்த வேர் உல்ஃபும் அவன்கிட்ட மாட்டாமல் அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடி ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்குது. அவனும் எங்கே இந்த பக்கம் தான் வந்த மாதிரி மெதுவாக நடந்து வரான். அப்போ நிறையா வேர் உல்ஃப் சவுண்ட்லாம் கேட்க அவனுக்கோ ஒரு நிமிஷம் ஜெர்க் ஆகிட்டு எவன் வந்தால் என்ன பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே பின்னாடி வந்து மரத்துக்கு பின்னாடி டக்குன்னு பார்க்க அங்கே எதுவுமே இல்லை. ஷிட் இங்கே தானே ஸ்மெல் வருது அப்படின்னு அப்படியே கீழே உட்காந்து அந்த பிளட்டை கையில் வச்சு பார்க்குறான். இங்கே தான் நின்றுருக்கு, அதுக்குள்ளே எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முதி பார்த்துட்டு அவன் அப்படியே கிளம்பிடா. இங்கே ஜிமினோ அவங்கள ரசகுல்லா அப்படின்னு எழுப்புறான். நீங்கள் அப்படியே முழிச்சு ஜிமின் அப்படின்னு பார்க்குறீங்க. என்னாச்சு, நான் எப்படி தூங்கினேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் முழிக்க ரசகுல்லா இதெல்லாம் நியாயமே இல்லை, இன்றைக்கி தான் கல்யாணம் ஆயிருக்கு, நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் ட்ரீ உன்னை எப்படி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வச்சு
உன் கூட ஜாலியாக இருக்கலாம் நான் கூட்டிகிட்டு வந்தா நீ கும்பகர்ணி மாதிரி தூங்கிட்டு என்கிட்டே கேள்வி கேட்குறியா? இல்லை நான் எப்படி தூங்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னு நீங்கள் எதை யோசிக்க ஐயோ ஏதாவது யோசிச்சு கண்டுபிடிச்சிட போகிற அப்படின்னு ஜிமினோ இங்கே பாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ நல்லா தூங்கிட்ட சரி, அதான் உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ணல. அப்புறம் ஏன் இப்போ எழுப்புனீங்க? இப்போ டிஸ்டர்ப் பண்ணணும்னு தோணுச்சு அதான் அப்படின்னு நீங்கள் அப்படியே முழிக்க. என்னடி முட்டைக்கா நான் முழிச்சு பார்க்குறேன், இந்த ரசகுல்லாவை நான் எப்போ டேஸ்ட் பண்ணுறது? என்ன அப்படின்னு அப்படியே நீங்கள் எடுத்த கிஸ் பண்ண ஐயோ அப்படின்னு நீங்கள் நகர்றீங்க. அவனும் அப்படியே கிஸ் பண்ணிட்டு பயப்படாத ஒன்றா இப்போ எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணிட்டு பண்ணப்படுறதுக்கு நீங்கள் ஜிமின் அப்படி ஐயோ நானே ஐம்பொலனே அடக்கிட்டு அமைதியாக இருக்கும்போது நோண்டி விடாதடி பேசாமல் படு ரசகுல்லா அப்படின்னு அப்படியே படுக்க வச்சிடறான். சிரிச்சிட்டே அப்படியே தூங்கிடுறீங்க. இப்படியே அந்த நைட்டு ஸ்கிப் ஆக நெக்ஸ்ட் டே நீங்கள் மார்னிங் எழுந்துக்கும் போதே உங்கள் வீட்டில் இருக்கீங்க. இது எப்படி நான் தூங்கிட்டு இருக்கும்போதே ஒரு இங்கே தூக்கிட்டு வந்துட்டாரா, நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்னு நீங்கள் திருத்தணும் முடிச்சுட்டு இருக்கோம். ஜிமின் என்னடி கல்யாணம் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் வரமாட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரெடி ஆகிட்டு வரா. இவ்வளோ சீக்கிரம் நீங்கள் கிளம்பி நிற்கிறீங்க? ஆஃபீஸ் போகணும்ல, என்கிட்ட எழுப்பி இருக்கலாம்ல, நீ நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தியா? தான் எழுப்ப மனசு போல ரசகுல்லா அப்படின்னு கிட்ட வர. சரி நானும் போய் ரெடி ஆகிட்டு வரேன் அப்படின்ட்டு நீங்கள் இப்போ ரெடியாக போகிறீங்க. ஜிமின் போகிறவங்களே பார்த்து நிற்கிறாங்க. ரெடி ஆகிட்டு வந்து போகலாம் அப்படிங்கிறீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காரை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போயிட்டுருக்கா. அப்போ அவனுக்கு ஒரு கால் வருது. அட்டன் பண்ணி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு அவனும் காரை சடனாக திருப்பி ஒரு காட்டுக்குள்ளே போக. நீங்கள் ஜிமின் என்ன காட்டுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. ஜேகே காபத் அப்படிங்கிறான். ஜேகேக்கா என்னாச்சு அப்படின்னு நீங்கள் கேட்க அவனும் காரை திடீர்னு நிறுத்திட்டு அப்படியே வந்துட்டு வேம்பயராக மாற. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு நிற்கிறீங்க. அவன் வேம்பயராக மாறி ஜம்ப் பண்ணி ஓடுறான். நீங்கள் அப்படியே அதிர்ச்சியில் நின்றுட்டுருக்கா. இங்கே ஜேகேவை அப்படியே 4-5 உல்ஃபை வந்து அப்படியே சுற்று போட்டுருது. அப்படியே அதுக்கெல்லாம் அவனை பார்த்துட்டு அதுங்க வாயிலெல்லாம் அப்படியே ப்ளட்டு கொட்ட அவனை பார்த்துட்டு அப்படியே சுற்றி வருது. அதுங்க கண்ணெல்லாம் கோல்டன் ப்ரௌன் கலரில் அப்படியே ஒரு மாதிரி ஜொலிக்குது. அப்படியே ஜேகே நடுவில் மாட்டிக்கிட்டு ஜிமின் ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு சொல்லி கத்த. ஜிமின் இதோ வந்துட்டே இருக்க அப்படின்னு இந்த மின்னல் வேகத்தில் வருவாங்களா அந்த மாதிரி அப்படியே வந்து இப்போ அப்படியே நிற்கிறான். ஜேகே ஜிமின் 2 பேராக மாறி அப்படியே நிற்க. அவனுங்களை சுற்றி அப்படியே வேர்வொல்ஃபு அப்படியே அதுங்க சுற்றி வந்துட்டுருக்கு. கரெக்டாக அவனுங்கள அட்டாக் பண்ணுறதுக்கு தாகும்போது அவனுங்களும் வந்துட்டு அதுங்கள வந்துட்டு அட்டாக் பண்ணுறானுங்க. இப்படியே சண்டை நடந்துட்டுருக்கு. அப்போது வந்துட்டு 6 வேர்வொல்ஃபு 2 பேர் தான் அவனுங்க நடுவில் இருக்கானு. ஸோ ஒருத்தனும் 3 வேர்வொல்ஃபை வந்து அட்டாக் பண்ணிகிட்ருக்கா. அப்போது 2 இதை ஜிமின் இந்த பக்கம் அப்படின்னு சண்டை போட்டுட்ருக்கு. நடுவில் 2 பக்கம் வந்து கையை கடிச்சிக்கிட்டு தொங்கிட்டு இருக்குது. இன்னொன்று அவனை கரெக்டாக கழுத்தில் கடிக்க அட்டாக் பண்ணுறதுக்கு அப்படியே பாயுது. அப்போது நடுவில் இன்னொரு வேர்வொல்ஃப் வந்து அப்படியே அதோட கழுத்தை பிடிச்சிட்டு போய் தொப்புன்னு விழுகுது. அந்த இடத்துல அப்படியே வந்துட்டு இவனுங்க 2 பேரும் யாராது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறானுங்க. மறுபடியும் 2 வேர்வொல்ஃப் நமக்காக ஹெல்ப் பண்ண வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க அப்போ அவங்க செம்ம சண்டை நடக்குது. அந்த வேர்வொல்ஃபெல்லாம் திடீர்னு அப்படியே மறைஞ்சு போகுது. இங்கே இருக்கிற 2 வேர்வொல்ஃபுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி பார்க்க இங்கே ஜிமினுக்கோ கழுத்தில் அப்படியே வந்துட்டு அதுக்குள்ளே வேர்வொல்ஃப் வந்து கடிச்சிருச்சு. ஸோ பிளட் வர அப்படியே அவன் ஐயோ ஜேகே அப்படின்ட்டு விழுக. ஜேகே ஜிமின் அப்படின்னு அப்படியே பிடிக்கிறான். இப்போ அந்த சவுண்டு கேட்டு வேர்வொல்ஃப் ஃப்ரெண்டும் இதுங்க வேறு எங்கே ஓடிச்சுன்னு தெரில அப்படின்ட்டு இவருக்கு என்னாச்சு அப்படின்னு அப்போ தான் நீங்கள் மாறுறீங்க. அப்போ தான் தெரியுது ஆக்சுவலி நீங்களும் சாரா 2 பேருமே வேர்வொல்ஃப் தான். அப்படியே மாறி வந்து ஜிமின் அப்படின்னு நீங்கள் வந்து பிடிக்க ஜேகே அப்படியே சாராவை நக்கலாக பார்க்க அப்படியே அவ்வளோ போச்சு அப்படிங்கிற மாதிரி அவள் பார்த்துட்ருக்கா. இங்கே நீங்கள் போய் ஜிமின் உங்களுக்கு என்னாச்சு ஜிமின் அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கீங்க. இங்கே சாராவோ அப்படியே அப்படின்னு சொல்லி உங்களை தொடர்ந்து பாரு சாரா ஜிமினுக்கு என்ன ஆயிடுச்சு, பார்க்கவே மாட்டேங்கிறாரு, பேச மாட்டேங்கிறாரு. ஜிமின் உங்களுக்கு எப்படி அப்படி ஆகலாம், அதெல்லாம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்வொல்ஃபோட பிளட் இருக்குல்ல அது பக்கத்தில் அப்படி நீங்கள் பார்க்குறீங்க. கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் கையை அந்த பிளட்டை அதில் வச்சா அவனுக்கு வந்துட்டு கழுத்து சரியாயிரும் அப்படின்ட்டு நீங்கள் கையை கட் பண்ணிக்க போகிறீங்க. அப்போ ஜிமின் டக்குன்னு உங்கள் கையை பிடிக்க இவ்வளோ நேரம் கண்ணை மூடிட்டு இருந்தவன் டக்குன்னு கண்ணை திறக்கும். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. இப்போ தான் கவனிக்கிறீங்க. இப்போ வரைக்கும் ஜேகே பதட்டமாவோ இல்லை எதுவுமே பண்ணி அப்படியே பார்க்குறீங்க. சாரா மாட்டணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்க இப்போ ஜிமின் என் ரசகுல்லா தான் என்னை காப்பாற்ற வந்த வேர்வொல்ஃபா அப்படின்னு பார்க்குறான். ஜிமின் அப்படின்னு உங்களுக்கு அழுகையாக வருது. எதுக்கடி அழுகிற, எனக்கு தான் ஒன்றும் ஆகலே, இது உன்னை பிடிக்க நான் வச்ச ட்ராப், நீ உன்னை மறந்துட்ட. என்ன நீ எப்படி என்ன ஸ்மெல் பண்ணுவியோ அதே மாதிரி நானும் உன்னை ஸ்மெல் பண்ண மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் நான் கிங், எனக்கு இன்னொரு பவர் இருக்குது உனக்கு நல்லா தெரியும்.
அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஆக்சுவலி அவனுக்கு தான் வந்துட்டு ஒருத்தங்களை பார்த்தாலே அவங்களோட பாஸ்ட் லைஃப் என்ன நடந்துச்சு எல்லாமே அவனால் விஷுவலாக பார்க்க முடியும்ல. ஸோ அவங்கள பற்றி எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சு தான் அவன் வந்து மேரேஜே பண்ணியிருப்பான் தைரியமாக. இவன் ஹியூமன் இல்லை வேர்வல்ஃப் தான், அவளுக்கு அது ஆகாது அப்படின்னு. ஸோ அப்படியே நீ யார் சொல்லுவேன்னு பார்த்தேன். ஏற்கனவே ஒரு அட்டாக் நடந்தது, அப்போ சொல்லுவேன்னு பார்த்தேன், அப்பயும் சொல்லலை. சரி அப்படின்னு பார்த்தா மேடம் இப்போ வரைக்கும் வாயை திறக்கல. அதுதான் மறுபடியும் ஒரு சுச்சுவேஷனை நாங்களே ரெடி பண்ணி ஒரு ட்ராப் வச்சேன். கரெக்டாக சிக்கிட்டியா? அப்போ எனக்கு ஆபத்துனா நீ வந்துடுவேன். அப்போது உனக்கு தெரிஞ்சிருக்குமே கண்டிப்பாக என்ன கொள்ள நினைக்கிற அந்த வேர்வல்ஃப் யாருன்னு. இல்லை அவங்க அனுப்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஆரம்பிக்க ஜிமினோ அப்படிங்கிறான். அப்போ நீங்கள் அப்படியே இல்லை இல்லை ஜிமின், நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லை நான். ரசகுல்லா, எனக்கு தெரியும் உன்னை பற்றி, தெரிஞ்சும் ஏன் என்னை விட்டு வந்தீங்க அப்படி நீங்கள் அழுக. இங்கே பாரு, அப்போல்லாம் எனக்கே நான் ஒரு வேம்ப் என்ன தெரியாது, நான் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் நீ அப்போ வேர்வல்ஃப்னு எனக்கு தெரியாது. என்னால் உனக்கு எதாவது ஆபத்து வந்துடுமோன்னு தான் பிரிஞ்சு வந்தேன்டி. அதுக்கப்புறம் உன்னை தேட ஆரம்பித்தப்போ தான் உன்னை நான் என்னோடய ஆஃபீஸில் பார்த்தது. உன்னை பார்த்தப்போ நீ என்னோடய ஸ்கூல் டேஸ் லவ்வரை ஞாபகப்படுத்தினேன். அப்போலேருந்து நீ ஒரு வேளை அவளா இல்லாட்டி அதனால் டிஸ்டர்பாக இருந்தனால நான் சரியாக யோசிக்கலை. அதனால் நீ யார் என்னன்னு டீப்பாக யோசிக்காமல் விட்டேன். நெக்ஸ்ட் டே உன்னை பார்த்ததுமே நீ யார் என்னன்னு நான் விஷுவலாக பார்க்கும்போது எல்லாமே தெரிஞ்சிருச்சு. நீ வேர்வல்ஃப்னு எனக்கு அப்போவே தெரிஞ்சிருச்சு. அப்போது உனக்கு தெரியும் என்ன அட்டாக் பண்ண வர வேர்வல்ஃப் யாருன்னு அப்படின்னு சொல்ல டக்குன்னு சாராவோ, வேறு யார், எங்கள் கூட பிறந்த எங்கள் நொண்ணன் தான். எதை, உங்கள் அண்ணனா? அட பாவி, ஸ்கூல் டேஸில் சண்டை போட்டுட்டு தான் இன்னுமா அப்படி இருக்கான்? அவன் அதை விட மோசமாக இருக்கான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்ன சொல்கிற? ஆமாம், எங்கள் அம்மா அப்பாவையே அவன் தான் கொன்னுட்டான். என்ன சொல்கிற நீ? ஆமாம், எங்கள் அம்மா அப்பா ஒன்று ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகலை. எப்போ எங்களுக்கு இந்த வேர்வல்ஃப் பவர் வந்துச்சோ அதுக்கப்புறம் அம்மாவும் அப்பாவும் கிங்காக கொயினாக இருக்கக்கூடாதுன்னு அவன் தான் கிங்காக இருக்கணும்னு அப்பாவையும் அம்மாவையும் கொன்னுட்டான். என்னையும் என் தங்கச்சியும் கூட உங்களை பிடிக்கிறதுக்கு தான் இவ்வளோ நாள் கூட வச்சுருந்தான். சொன்னலடா, நான் சொன்னல அப்படி. நீ என்ன சும்மா அவரை ஏற்றி விட்டுட்டுருக்க? நாங்கள் என்ன அவனுக்கு எதிராக பண்ணினோம்? என்னடி 2 வாட்டி எங்களை காப்பாற்றுற மாதிரி நடிச்சிட்டிங்கன்னா நாங்கள் நம்பிடுவோமா அப்படிங்க. இவன் வேறு அடியும் ஜிமினோ, பேசாமல் இருறா அடி. இவளுங்க நம்பாத மச்சான், நம்மளை மாட்டி விடுறதுக்கு இவனுங்க தான் ஏதாவது ட்ராப்பாக இருக்கும். நம்ம இவளுங்க ட்ராப் வச்சா இவனுங்க நமக்கு வச்சுருக்காளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்ட், அப்பப்போ உனக்கும் மூளை இருக்குன்னு காட்டுற அப்படின்ட்டு உங்கள் அண்ணா அப்படியே அவன் வேர்வல்ஃப் படையோடு வந்து நிற்க நீங்கள் அப்படியே பயந்து போய் சாரா அப்படின்னு பார்க்குறீங்க. இவன் என்ன பண்ணிடுறான்னு பார்க்கலாண்டி அப்படின்ட்டு உங்கள் கைப்பிடிச்சிட்டு, எங்கள் அம்மா அப்பாவை கொன்னுட்டலடா, உன்னை விட மாட்டேன். எனக்கும் அவங்க தாண்டி அம்மா அப்பா, மறந்துட்டிங்களா? உங்கள் 2 பேர்த்தையும் இத்தனை நாள் நான் வளர்த்ததே இவனுங்களை பிடிக்க தான். எனக்கு அதுக்காவது உதவுனீங்களே, இதுக்கப்புறம் நீங்களும் எனக்கு தேவையில்லை. இந்த நாய்ங்களையும் அவனுங்களோட சேர்த்து போட்டு தள்ளிடலாம். நம்ம மட்டும்தான், இனி நம்ம மட்டும்தான், வேர்வல்ஃப் மட்டும்தான் இங்கே ஆட்சி பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பைத்தியம் மாதிரி கத்த வந்துட்டான்டா பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை வந்து இந்த லூசு பையில் எவ்வளோ அடித்தாலும் தாங்குவானே அப்படின்ட்டு, தேங்காய் மண்டையா உனக்கு இருக்குடி, எனக்கு எழுத சாவு. இத்தனை நாளாக எனக்கு யாருன்னு தெரியல, மறைஞ்சு நின்று வேலை பார்த்துருக்க, நீனு தெரிஞ்சிருச்சு சல்லிப்பைய, உன்னிட்டலாம் என்னடா பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே வேம்பேராக அவனுக்கு 2 பேர் மாற, நீங்களும் சாராவும் அப்படியே வேர்வல்ஃபாக மாற, 4 பேரும் சும்மா பங்கமாக இருக்கீங்க. அப்படியே அவனுங்க அப்படியே எல்லாருமே வேர்வல்ஃபாக மாறி இப்போ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே நீங்கள் அட்டாக் பண்ண அவங்க அட்டாக் பண்ணனா அங்கே ஒரு பெரிய ஃபைட்டே நடந்துகிட்ருக்குது. அப்படியே அந்த ஃபைட்டு முடிவில் நம்ம எப்பவும் போல் ஹீரோ தான் ஜெயிக்கிறார். நம்ம ஜிமினோ அப்படியே உங்கள் அண்ணனை படுக்க போட்டு மல்லாக்க கழுத்து மேலே ஒரு கடியை போட்டு தள்ளுற நேரத்தில் அப்படியே பிளட் வர உங்கள் அண்ணன் அப்படியே இப்போ மனுஷன் உருவாக்கு மாறி அப்படியே இழுத்துட்டு கிடக்கான். இங்கே கிட்ட வந்து, ஏன்னா நீ ஏன் இப்படி பண்ண? ஏடி, அவன் அம்மா அப்பாவே கொன்னுட்டான், அவன்கிட்ட போய் ஏன்னா அப்படி பண்ணையா? கொஞ்சம் விட்டால் நம்மளையும் போட்டிருப்பான், வாடி அப்படின்னு சாராவை கைப்பிடிச்சிக்க. இருந்தாலும் அண்ணன் இவளோட தொல்லை தாங்கலை, ஒழுங்காக கூட்டு போயிரு, நானே அடிச்சிடும் அப்படின்னு ஜேகே சொல்ல. இப்போது அப்படியே ரசகுல்லா கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் அப்படின்னு ஜிமின் வந்தவங்க பிடிக்க. இருந்தாலும் என் அண்ணன், நீ எல்லாம் ஒரு வேர்வல்ஃப்னு சொல்லாதடி, வெளியே கெட்ட அசிங்கம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சிரிக்கும். அவன் பாவம் இல்லையா, பரலோகம் போயிட்டான், வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இவனா பாவம், இவனுக்கு பாவம் பார்த்தா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக எல்லாத்தையும் சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் சாராவுக்கும் ஜேகேக்குமே இந்த நீங்களும் ஜிமினும் சேர்ந்து மேரேஜ் பண்ணி வைக்கிறீங்க. எபிலாக். டாடா, இது என்ன, ஒரு லாலிபாப் எனக்கு, இன்னொன்று அந்த பாப்பாவுக்கு, இன்னொரு லாலிபாப் யாருக்கு? அது உங்கள் அம்மாவுக்கு அப்படின்னு ஜேகே சொல்லிட்டு பின்னாடி வர ஜிமினோ மறைச்சிட்டு, சும்மா இருக்க மாட்டேன். டாடா,
மம்மி இன்னும் லாலிபாப் சாப்பிட்றாங்களா? மம்மி எவ்வளோ வயசானாலும் சாப்பிடுவா. எங்கே ரசகுல்லா? மம்மி கிச்சனில் இருக்காங்க அப்படின்னு சொல்ல, இப்போது உங்ககிட்ட அப்படியே ஜிமின் ரசகுல்லா அப்படின்னு வந்து உங்களை பின்னாடி ஹேக் பண்ண, ஜிமின் எத்தனை வாட்டி சொல்கிறது கிச்சனில் இருக்கும்போது இப்படி கட்டி பிடிக்காதீங்கன்னு. வேறு எங்கடி கட்டி பிடிக்கிறது அப்படின்னு சொல்ல, அதான் நானும் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரா சொல்ல, வேறு இருக்கல மானத்தை வாங்காதீங்க போங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் விரட்டுறீங்க. அவ்வளோ சரி சரி இந்தா உனக்காக அப்படின்னு சொல்லி லாலிபாப் பண்ணிவிட்டேன். ஹை லாலிபாப் அப்படின்னு நீங்கள் வாங்க போகும்போது சாரா டக்குனு எனக்கு தான் அப்படின்னு போடுங்க. ஆரம்பிச்சிட்டாளுங்க அப்படின்ட்டு ஜிமினோ இங்கே பாரு கொடுத்துட்டு உனக்கு வேறு கூட வாங்கி தரேன், இது என்னோடய ரசகுல்லாக்கு. அதே நான் தான் எப்போ பார்த்தாலும் அவளுக்கு மட்டும் வாங்கிட்டு வரீங்க, நானே இங்கே ஒருத்தி இருக்கலை. அடியே குழந்தையா நீ இன்னுமா உங்கள் அக்கா கிட்டே சண்டை போகிறதுன்னு தெரியல. ஜேகே வேறு நீங்களும் தான் வெளியே போயிட்டு வரீங்க, எனக்கு எதாவது வாங்கிட்டு வரீங்களா? இங்கே பாருங்க அவர் டெய்லியும் உங்களுக்கு லாலிபாப் வாங்கிட்டு வந்து தர அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ குறைப்பட்டிக்க. சரி அதான் பிடிங்கி திங்கிறீ, இது பத்தாது கொடுத்து தொலைடி அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ல, நீங்கள் என்னோடது எனக்கு தான் வேணும் அப்படின்னு நீங்கள் பிடுங்க அப்படி 2 பேரும் அடிச்சுக்கிறீங்க. அப்போது உங்கள் குட்டீஸ் ஓடி வந்து மம்மி இதை நீங்கள் வச்சுக்கோங்க, மம்மி இதை நீங்கள் வச்சுக்கோங்கன்னு ஆளுக்கு ஒன்று கொடுக்க. அப்போ சாராவும் எனக்கு இதெல்லாம் வேணாம், என் அக்காட்டேருந்து பிடிங்கி சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு திருப்பி உங்கள்கிட்ட பிடுங்க. அப்படியே எருமை உங்கள் குழந்தை கூட தெரியுது அது கொடுக்குது வாங்கிக்க மாட்டேன், ஏன்டி என்கிட்ட பிடுங்குறாரு, உன்கிட்ட பிடிங்கி சாப்பிட்றது தாண்டி டேஸ்ட்டாக இருக்கு அடிக்கிட்டேருந்து பிடுங்க. நீங்களும் எந்த அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்க போகிறீங்க. அவ்வளோ முடியாது அப்படின்ட்டு ஓட ஜேகே தலையில் அடிச்சுட்டு இதுக்கெல்லாம் திருத்த முடியாது அப்படின்னு ஜிமின் சரி ரசகுல்லா பின்னாடி இங்கே ஓடுறேன், உனக்கு நான் வேறு தரேன். நிஜமா? ஆமாம் அப்போ கொடுங்க. இங்கல்ல நம்ம ரூமுக்கு வா. நான் வரல, நீங்கள் எதை கொடுப்பீங்கன்னு தெரியும், நான் வரல அப்படிங்கிறீங்க. வாடி பையன் ரொம்ப நாளாக தங்கச்சி பாப்பா வேணும்னு கேட்டுட்ருக்கான். போச்சு மீன் அப்படின்னு சொல்ல, உனக்கு இப்போ லாலிபாப் வேணுமா வேணாமா? வேணும், அப்போ வாடி அப்படின்னு சொல்லி அப்படியே தூக்கிட்டு அப்படியே போக சேக்கேவோ ஆஹா இந்த ஐடியா நல்லா இருக்கே. அடியே உனக்கு உங்கள் அக்கா எச்சு பண்ண லாலிபாப் தான் வேணுமா, உனக்கு ஃப்ரெஷ்ஷாக வாங்கி தரேன், என் கூட கொஞ்சம் ரூம் கிட்ட வரியா அப்படின்னு சொல்லி ஜேகே கூப்பிட்டா. நீ எதுக்கு அடி போடுறேன்னு தெரியும், மூடிட்டு கிளம்புறியா அப்படின்னு சாரா சொல்ல. ஐயோ கண்டுபிடிச்சிட்டாலே அப்படின்ட்டு என்னடி நமக்கு என்ன நமக்கு அவங்களுக்கு தான் ஒரு பையன் இருக்கான் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டா. பார்க்க அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பொண்ணு இருக்கா, இப்போ வேறு அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ஸோ அவள் கொன்றுவேன் பக்கத்தில் இருந்து நான் ஒழுங்கா ஓடி போயிரு அப்படின்னு சொல்ல. அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வேணாட்டி போடி, என் பொண்ணுக்கு வேர்வுல்ஃப் அம்மா வேணாமா வேம்பயர் அம்மா தான் வேணுமா, வாச்சலாம் உனக்கு நான் வாங்கி தரேன் மம்மி. எதோ மம்மி வாங்கி தெரியும் வாடா இங்கே உனக்கு நான் அப்படின்னு சொல்லி ஜேகேவை பிடிச்சி ரூமில் எடுத்துகிட்டு போய் கும்பு சாரா ஜேகேவோ அப்படியே அடித்தது போதுட்டி ராங்கி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேம்பயர் வேர்வுல்ஃபாக 2 பேரும் அடிச்சுக்கிட்டு அவங்களோட கட்டில் சண்டையை போட்டுட்ருக்கா. இங்கே ஜிமின் அப்படியே உங்களை தூக்கிட்டு வந்து அப்படியே பெட்டில் மெதுவாக படுக்க வச்சு இந்தா உனக்கு நீ கேட்டால் லாலிபாப் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் மேலே விழுந்து அவங்க லிப்பை அப்படியே கிஸ் பண்ண. நீங்கள் அப்படியே அவனோட லிப்பை கேட்ச் பண்ணி அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்கா. நீங்கள் கிஸ்ஸை பிரேக் பண்ணி இந்த லாலிபாப் கொடுக்க தான் கூப்பிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்க, ஏண்டி இது பிடிக்கலையா அப்படின்னு கேட்கலாம். ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் அவனை இழுத்த நீங்கள் கிஸ் பண்ணுறீங்க. இதோட இந்த ஒன் ஷாட்டை முடிக்கிறடா. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.